சார் ஆடியோபிளா இருக்கா? செக் பண்ணுங்க. கிளியர். சார் இன்னையோட டிப்ளமோ சிலபஸ் முடியுது. இந்த செஷன் எவ்வளவு நேரம் போகுதோ அதோட நான் கரெக்டா முடிக்கிறேன். மத்த விடுபட்ட அந்த சாயில் மெக்கானிக்ஸா இருக்கட்டும், அப்புறம் குட்டி குட்டி ஏதாச்சும் விஷயம் இருந்துச்சுன்னா நம்ம ஏஐக்கு நாளைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுவேன். அதை நான் ப்ராக்கெட்ல மென்ஷன் பண்ணுவேன். டிப்ளமோக்கு நான் இவ்வளவு லேட்டா யாரு வர்றது, எந்த தைரியத்துல வர்றாங்க, வெயிட். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா கேவிடேஷன் பார்க்க போறோம் பம்ப்ல. அதுக்கடுத்து நம்ம பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் பார்க்கணும். அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா நான் கொடுக்குறேன். இல்லாட்டி லாஸ்ட் நான் ப்ராப்ளமே தனியாக நடத்துறேன்னு கொடுத்துருக்கேன் உங்களுக்கு டிப்ளமோ. ஓகே, எக்ஸாம் ப்ராப்ளமே தனியாக ஒரு பிடிஎஃப் கொடுப்பேன். அதை வந்து நீங்க பார்த்துட்டு போனா போதும். 10 யூனிட்டுக்கு ப்ராப்ளம் தான் அப்படின்னு நான் முன்னாடியே கிளாஸ் ஆரம்பிக்கும் சொல்லியிருப்பேன். அதனால நான் இதை பார்க்குறேன் இன்னும். அதனால செஷன் சீக்கிரம் முடியுதா இல்லை கரெக்டாக 2 மணி நேரம் ஆகிடுதா? 1.25 மணி நேரம் இருக்குண்ணா நமக்கு டைம் 10க்கு. பார்ப்போம் எவ்வளோ நேரம் போகுது. ஏன்னா ஆல்ரெடி நம்ம ரோட்டோடைனமிக் பம்ப்ல வந்து கேவிடேஷன் வச்சிருக்கோம்ல சென்ட்ரிபியூகல் பம்ப்ல, அது வேற பார்க்கணும். ஓகே, ஆரம்பிக்கும் போது நான் சொல்லிட்டு போறேன். எப்பயுமே வந்து ஒரு செயல் நம்ம வாழ்க்கையில நடக்கிற வரையும் ஒரு முயற்சி பண்ணிட்டு இருக்கும்பொழுது நமக்கு அது நம்மளால முடியாது அப்படிங்கிற மனப்பான்மையில தான் இருக்கும். அந்த செயல் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நம்ம நம்ம பண்ணிட்டோமே இந்த விஷயத்த அப்படின்னு தோணும். அதனால எந்த ஒரு செயல் அது தேர்வுக்கு நீங்க படிக்கக்கூடிய இதா இருக்கட்டும், வெளியில வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு முயற்சியில ஈடுபடுறீங்க அப்படின்னா அது நடக்கிற வரையுமே உங்களுக்கு இது நடக்காது, இது நம்மளால முடியுமா அப்படிங்கிற சந்தேகம் எல்லா தரப்பட்ட மக்களுக்குமே இருக்கும். எல்லா தரப்பட்ட நபர்களுக்குமே இருக்கும். அது உங்களுக்கு பத்தி புதுசு இருக்கு. நான் வாழ்க்கையில நம்ம முயற்சியில் ஈடுபடும் பொழுது கண்டிப்பா அது எல்லாருமே பேஸ் பண்ணுவாங்க, எல்லாருமே உணருவாங்க. அது வந்து எதார்த்தம், வாழ்க்கையோட எதார்த்தம். அப்ப அது நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து நம்ம கடந்து வந்த எல்லா கஷ்டமுமே மறந்துரும். எல்லாரும் நெனப்பாங்க, நான் எப்பயாச்சும் இத செஞ்சதுக்கு அப்புறம் நான் எப்பயுமே நான் பட்ட கஷ்டத்தையும் வலியும் மறக்கவே மாட்டேன் அப்படின்னு நெனப்பாங்க. நாளாக நாளாக ஆட்டோமேட்டிக்கா அவங்க வலிய மறந்துருவாங்க. அதுதான் இயற்கை. அதனால நீங்க போட்டித் தேர்வுக்கு நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. சில நேரம் டிப்ரஷன் ஆகுறீங்க. நம்மளால முடியுமா? முடியாதா? இல்ல மறந்து போகுதே! அப்படி இப்படின்னு நீங்க நெனச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஒண்ணு வந்து நெனச்சுக்கிடுங்க. இன்னைக்கு சாதனை படைத்த எல்லா நபரா இருக்கட்டும், இல்ல ஒரு எந்த ஒரு துறையிலும் சாதிச்ச ஒரு நபரா இருக்கட்டும், அவங்க அனைவருமே அந்த சாதனைய பார்க்கறதுக்கு முன்னாடி வரை ஒரு சராசரி ஹியூமன் தான். வெற்றியாளர்கள் இல்ல. அப்ப அந்த சராசரி ஹியூமனா இருக்கும்பொழுது, நீங்க என்னென்னலாம் பிரச்சனைய ஃபேஸ் பண்றீங்களோ, அது ஏதோ ஒரு பிரச்சனைய அவங்க ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பா அவங்க வாழ்க்கையில, இது நம்மளால முடியுமா? ஒருவேள முடியலாட்டி நம்ம என்ன பண்றது? அப்படிங்கிற மனநிலையில ஒரு நாளாச்சும் யோசிச்சிருப்பாங்க. அதனால நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னா, சாதாரணமா ஒண்ணு வர்ற வரையும், இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை பெரிய ஒரு பயத்தையும், எதிர்காலமும் இப்படி இருந்துருமோ? நம்மளால அதெல்லாம் மாத்த முடியாதோ? நம்மளால முடியாதோ? அப்படிங்கிறது தோணும். ஒரு விஷயத்த செய்து முடிக்கிற வரையும், இது நம்மளால முடியாதோ! அப்படிங்கிற மனநிலையில தான் 99% நம்ம மனச போட்டு ஆட்டிக்கிட்டே இருக்கும். 1% மோட்டிவேட் ஆனாலுமே. அதுக்கு உண்மையான நிம்மதி எப்ப அடைவோம்னா, நம்ம எடுத்த செயல சக்சஸ்ஃபுல்லா முடிச்சு, அதுல ஒரு வெற்றிய பதிவு செய்ற வரையும், இந்த பயம் இருந்துகிட்டே தான் இருக்கும். இது உங்களுக்கு மட்டும் இல்ல. எல்லாருக்கும் இருக்கக்கூடியது. அந்த பயம் இருக்குதுங்கிறதுனால, நம்ப இன்னிய செயல ஒழுங்கா செய்யல அப்படின்னா, நம்ப அந்த வெற்றிய பதிவு செய்ய முடியாது. அத பத்தி மனசுல வச்சுக்கணும். கிளியர்? என்ன சொன்னேன்னு புரிஞ்சுதா எல்லாருக்கும்? Yes, sir. ஓகே. எஸ் சார் இப்ப கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன். அதாவது லாஸ்ட்டா வந்து சென்ட்ரிபியூகல் பம்ப் வந்து முடிச்சுட்டேன். ஏதாவது கேவிடேஷன். அந்த சென்ட்ரிபியூகல் பம்ப்ல இம்பெல்லர்ல வந்து அரிமானம் ஏற்பட்டிருக்கும். பழைய அந்த பம்பு கடையிலலாம் போனீங்கன்னா, வெளில தூக்கி போட்டு வச்சிருப்பாங்க. அப்ப அதுல என்ன எப்படி இருக்கும்னா, பம்புனா அரிமானம் ஏற்பட்ட மாரி இருக்கும். அப்ப உள்ளுக்குள்ள தண்ணி தானே இருக்கு. ஒரு ஆசிட் இருந்துச்சுன்னா, உள்ளுக்குள்ள ஒரு அரிமானத்த ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம். ஒரு வாட்டருக்கு ஒரு இரும்ப அரிக்கக்கூடிய பவர் இருக்குமா? அப்படின்னா இருக்கும். ஏன்னா வாட்டர், சால்ட் இருக்கும். அது மட்டும் இல்லாம லோ பிரஷர்ல வாட்டர்ல பபிள்ஸ் கிரியேட் ஆகி, அது ஹை பிரஷர்ல போய் அடிக்கடி மோதிக்கிட்டே இருக்கும் பொழுது, கொஞ்சம் கொஞ்சமா இதாகி ஒரு பெரிய இது செயல்படுது. அரிமானத்த செயல்படுத்தி அத டேமேஜ் பண்ணி விட்டுரும். இருந்தாலும் டெக்னிக்கலா நம்ம பார்க்கணும். ஒரு சென்ட்ரிபியூகல் பம்ப்ல கேவிடேஷன் இருக்கிறதுக்கான காரணம் என்ன? அத எப்படி தடுக்கலாம்? அப்படிங்கிற விஷயங்கள பார்க்கணும். ஓகே. எழுதிக்கிறேங்க. கேவிடேஷன் இன் சென்ட்ரிபியூகல் பம்ப். Cavitations in centrifugal pump.
ஓகே. ஃபர்ஸ்ட் நம்மளுடைய ஹைட்ராலிக் மிஷின்ஸ்னு சொல்லக்கூடிய 2 பார்த்துருக்கோம். ஃபர்ஸ்ட் டர்பைன், இப்ப பம்பு. இப்ப இந்த 2லயுமே கேவிடேஷன் நடக்கும். முக்கியமா பம்புல நம்மளுடைய ரோட்டோ டைனமிக் பம்ப்னு சொல்லக்கூடிய இப்ப பார்த்துட்டு இருக்க சென்ட்ரிபியூகல் பம்ப்ல இந்த பிரச்சனை வரும். அப்ப ஹைட்ராலிக் மிஷின்ஸ் சப்ஜெக்டட் டு கேவிடேஷன்ஸ். அது எங்க அப்படின்னா இதே மாதிரி செட்டப்ல இருக்கக்கூடிய அங்க டர்பைன்ல ஒரு டர்பைன் இருக்கும். ரியாக்ஷன் டர்பைன், டிரான்சிஸ்ட் டர்பைன் தான் ரியாக்ஷன் டர்பைன் சொல்லியிருக்கேன். அப்ப அந்த ரியாக்ஷன் டர்பைன்ல இந்த பிரச்சனை வரும். அதுக்கு அடுத்தபடியாக இந்த ரோட்டோ டைனமிக் பம்ப் டைப்ல இருக்கக்கூடிய சென்ட்ரிபியூகல் பம்ப்ல இந்த பிரச்சனை வரும். ஓகே. அப்ப ஹைட்ராலிக் மிஷின்ஸ் subjected to cavitation or reaction turbine under centrifugal pump. அப்ப ஒரு ஹைட்ராலிக் மிஷினரிஸ்னு சொல்லலாம். டர்பைன் பம்ப் 2 கேட்டகரி இருக்கு. அந்த டர்பைன்லயும் கேவிடேஷன் நடக்கும். பர்టిక్యులரா ரியாக்ஷன் டர்பைன்ல, பம்ப்லயும் கேவிடேஷன் நடக்கும். பர்టిక్యులரா சென்ட்ரிபியூகல் பம்ப்ல. அப்ப subject to cavitation or reaction சரி subject to cavitation எங்க அப்படின்னா ரியாக்ஷன் டர்பைன், டிரான்சிஸ்ட் டர்பைன் தான். டர்பைன் ஓகே அண்ட் டர்பைன்ஸ் அண்ட் சென்ட்ரிபியூகல் பம்ப். அப்ப கேவிடேஷன்ன்றது என்ன சார் அப்படின்னா ஒண்ணும் இல்ல சார். நான் இப்ப ஆல்ரெடி இந்த கேவிடேஷன் ஒரு இடத்துல நடத்திருப்பேன். இந்த ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ் ஆரம்பிக்கிற போது ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஃப்ளூயிட் முடிக்கக்கூடிய லாஸ்ட்டுக்கு அந்த முதல்ல வேப்பர் பிரஷர் நடத்திட்டு வேப்பர் பிரஷருக்கு அடுத்து கேவிடேஷன் நடத்திருப்பேன். ஞாபகம் இருக்கா? லைட்டா யோசிச்சு பாருங்க. தண்ணி வந்து ஒரு லோ பிரஷர் ரீஜனை கிராஸ் பண்ண போது இல்லாட்டி ஒரு தண்ணி வந்து குறிப்பிட்ட பிரஷர் நோக்கி போயிட்டு இருக்கு, ஹை பிரஷர்ல போயிட்டு இருக்கு. சடனா ஒரு குறிப்பிட்ட பாயிண்ட்ல லோ பிரஷர் கிரியேட் ஆகுது. அப்ப அந்த இடத்துல ஏர் பபிள்ஸ் கிரியேட் ஆகும். அந்த ஏர் பபிள்ஸ் அதே தண்ணியில கடத்தி செல்லப்படும். அது திடீர்னு ஒரு ஹை பிரஷர் இடத்துக்கு வரும்போது தண்ணி என்ன செய்யும்? அது உள்ள ஏர் பபிள்ஸ்னா மேலே கீழே போய் மோதும். அதனால கரோசனும் இல்ல பைப்ல வந்து டேமேஜும் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். கேவிடேஷன் ஞாபகம் இருக்கா? அதேதான் இங்க சென்ட்ரிபியூகல் பம்ப்ல நடக்க போகுது. அப்ப அப்ப நம்ம உள்ள லோ பிரஷர் கிரியேட் ஆகுது அப்படின்னா ஏர் பபிள்ஸ் போகும். அந்த ஏர் பபிள்ஸ் என்ன இருக்கும்? அந்த இம்பர்லாம் டொக்கு அடிச்சுக்கிட்டே இருக்கும் சுத்த போது. அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகமான ஏற்பட்டு நான் என்ன செய்யணும்னா அந்த பிளேடுன்னு சொல்லக்கூடிய அந்த இம்பர்ல இருக்கக்கூடிய எல்லாமே அப்படியே அரிச்சு எடுத்த மாதிரி வந்துடும். அப்ப எழுதிக்கிறேங்க. cavitation is dependent formation of vapor bubbles of a flowing liquid. அப்ப cavitation is defined as the phenomenon of formation of vapor bubbles of a flowing liquid. இப்ப cavitation என்ன அப்படின்னா ஒரு வேப்பர் பபிள்ஸ் ஃப்ளோல கிரியேட் ஆகும். அந்த வேப்பர் பபிள்ஸ் தான் என்ன செய்யும்னா இந்த cavitation கிரியேட் பண்ணும். அப்ப எழுதிக்கிறேங்க. where the pressure of the liquid falls below its vapor pressure. அப்ப உங்களுக்கு வேப்பர் பிரஷர் கீழே பிரஷர் வந்து ஃபால் ஆகுது, குறையுது அப்படின்னா ஒண்ணும் இல்லை சார். அதாவது என்னன்னா தண்ணி வந்து ஒரு குறிப்பிட்ட பிரஷர்ல போயிட்டு இருக்கு. அப்ப திடீர்னு ஒரு குறிப்பிட்ட ஜோன்ல லோ பிரஷர் ஏற்படுது. அப்ப இந்த லோ பிரஷர் என்ன இருக்கும்? நமக்கு பபிள்ஸ் ஏர் பபிள்ஸா முட்டை முட்டையா கிரியேட் பண்ணும். அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். வேப்பர் பிரஷர் கீழே அப்படின்னு கரெக்டான டெஃபினிஷன்ல நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. அவ்வளவுதான். அப்ப the pressure of the
pressure of the liquid falls below its vapor pressure. Its vapor pressure and the sudden collapsing of the vapor bubbles in a region of higher pressure. அப்ப என்ன சொல்றாங்கன்னா where the pressure of the liquid pass below its vapor pressure. அப்போ உங்களுக்கு திரவ ஓட்டத்துல லிக்யூடோட பிரஷர் வேப்பர் பிரஷர் கீழே அப்படின்னா லோ பிரஷர் நார்மல் பிரஷருக்கு கீழே போகுது அப்படின்னா என்ன இருக்கும் சடனா கொலாப்சிங் ஆஃப் நடக்கும் எது அந்த வேப்பர் பிரஷர்னால எப்ப இந்த ரீஜன்ல நடக்கும் அப்படின்னா அந்த வேப்பர் பிரஷர் வந்து அப்படியே கிரியேட் ஆகும்போது பப்ளிஸ் கிரியேட் ஆகுது அது அப்படியே டிராவல் பண்ணி போயிட்டே இருக்கும் வாட்டர் பிளே திடீர்னு நமக்கு ஹை பிரஷர் ஏற்படும் பொழுது ஹை பிரஷர்ல வாட்டர் ஆனது அதிக வேகத்துல என்ன செய்ய போறேன் பிரிஞ்சி வந்து அப்ப 6 வழியில போயிட்டு இருக்கும் ஹை ஸ்பீட்ல போகும்போது டர்புலண்டா போகும் அப்ப அந்த இடத்துல வாட்டர் போகும்போதே இடிச்சு போயிட்டு இருக்கும் மேல அப்ப அதே பப்பிள்ஸ் போகும் அது டிராவல் ஆகிட்டு இருக்கு லோ பிரஷர் இடத்துல கிரியேட் ஆனா அந்த ஏர் பப்பிள்ஸ் அது இப்ப இந்த இடத்துல போகும்போது மேலே கீழே போய் டக்கு டக்கு டக்குன்னு அடிச்சுட்டு போயிட்டு என்ன செய்யும் அப்படின்னா பெரிய கொலாப்சிங் ஏற்பட்டு இல்ல கரப்ஷன் ஏற்படுத்தும் இல்ல ஒரு சென்ட்ரிபிள் போகும்னா அது போய் மோதி அதே வளைக்க பார்க்கும் இல்லாட்டி 4 துருப்பி அரிமான மாதிரி ஏற்படும் சொல்ல விட்ட மாதிரி இருக்கும் அப்ப அதுக்கு வேப்பர் பபிள்ஸ் எந்த இடத்துலனா இங்க ரீஜன் ஆஃப் ஹை பிரஷர் இடத்துக்கு அந்த வேப்பர் பபிள்ஸ் ஸ்டால் ஆகும்போது இந்த பிரச்சனை ஏற்படுத்தும் இங்க ரீஜன் ஆஃப் ஹையர் பிரஷர் ஓகே அதுக்கடுத்து இந்த ஹார்மோனல் எஃபெக்ட் ஆஃப் கேவிடேஷன் என்ன சொல்லியாச்சு வேப்பர் பிரஷர் கீழே உங்களோட பிரஷர் போகும்போது ஏர் பபிள்ஸ் ஆனது கிரியேட் ஆகும் அந்த ஏர் பபிள்ஸ் தான் என்ன செய்யும் அப்படின்னா ரீஜியன் சொல்லக்கூடிய எந்த ரீஜியன் அப்படின்னா நம்மளுடைய ஹையர் பிரஷர் ரீஜியனுக்கு போகும்போது அந்த பபிள்ஸ் வந்து சிதறடிக்கப்படும் அது சிதறடிக்கும் போது அந்த சென்ட்ரிபிள் பம்ப்ல இருக்கக்கூடிய இம்பெலர்லயோ பிளேட்லயோ போய் மோதும் பொழுது கரோஷன் ஆர் கொலாப்சிங் நடக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சார் ஓகே தானே இது டெபனேஷன் அதுக்கடுத்து என்ன எஃபெக்டை கிரியேட் பண்ணும் அப்படின்னு பார்க்க போறோம் அப்ப என்ன கொடுக்குறேன் என்ன எழுத போறேன் அப்படின்னா the hormonal effect of cavitation harmful effects of cavitation are first pitting and erosion of surface due to continuous hammering action of the collapsing bubbles. அப்ப இது என்ன செய்யும் அப்படின்னா ஒண்ணு பைப் வந்து நமக்கு பிட்டிங் கொடுத்துருப்போம் இங்க இருந்து போகும்போது இங்க கப்பல் கொடுத்து அடுத்த பைப் கனெக்ட் பண்ணிருப்போம் இங்க கப்பல் கொடுத்து அது கொடுத்துருப்போம் இதனால என்ன செய்யணும் பிட்டிங்ல லீக்கேஜ் நடக்கும் அதுக்கடுத்து உள்ள இருக்கக்கூடிய பைப் இரும்பு பணம் இருந்துச்சுன்னா அது சர்ஃபேஸ் வந்து அதிகமான ஏற்பட்டு ஹை பிரஷர் வந்து தண்ணி வந்து ஸ்பீடா லீக் ஆகும் பார்த்துருப்பீங்க அதை பிடிக்கிற மாதிரி போகும் பிட்டிங்ஸ்ல லீக்கேஜ் நடக்கலாம் இல்ல சர்ஃபேஸ் ஆஃப் த வாட்டர்ல எரோஷன் ஆனது அதுல வந்து என்ன செய்யலாம்னா நமக்கு இதாகும் இது எதனால நடக்கும் இது ரெண்டும் அப்படின்னா அந்த ஹேமரிங் எஃபெக்ட கொடுக்கறதுனால அந்த பபிள்ஸ் என்ன செய்யும் மேல போயிட்டு சுத்தியில வச்சு அடிக்கிற மாதிரி பிரஷர் எடுத்து கொடுக்கும் ஃபோர்ஸ் கொடுக்கும் அப்ப ஆல்ரெடி பிட்டிங் கொடுத்துருக்க இடத்துல கொடுக்கும்போது லீக்கேஜ் நடக்கும் நம்ம பிட்டிங் தான் கொடுத்துருக்கோம் ரெண்டு கப்ல எனக்கு சரி சின்ன கப்பல் தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம் ஜாயின்ஸ் ப்ரோ பண்ணியிருக்கோம் அப்ப அந்த ஜாயிண்ட்ல பிரச்சனை வரலாம் இல்ல அப்படின்னா நார்மல் இந்த பைப்போட சர்ஃபேஸ்லயே இன்னர் லேயர்லயே எரோஷன் ஏற்பட்டு பைப் வந்து அங்க எங்க என்ன செய்யலாம் இந்த பீச்சிங் அடிக்கிறதுல பாத்துருக்கீங்கல்ல சின்ன ஊசிக்கான அளவுக்கு ஒரு சின்ன கேப் இருக்கு அதுவே தண்ணி வந்து லீக் ஆகிட்டு இருக்கும் மேல ஹை பிரஷர்ல அடிச்சுட்டு இருக்க மாதிரி இருக்கும் பழைய படங்கள்லாம் சரி பழைய இதுகள்லாம் பார்த்த பைப்புகள்லாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு
சார் அப்ப பிட்டிங்ஸ்ல லீக்கேஜ் நடக்கும். அதுக்கடுத்து சர்ஃபேஸ் ஆஃப் த பைப்ல எரோஷன் நடக்கும். அப்ப இது 2 எதனால நடக்கும் அப்படின்னா, அந்த பபிள்ஸ் உள்ளுக்குள்ள போயிட்டு மோதி மோதி அடிச்சு போகுதுல்ல, ஹை பிரஷர் ரீஜியன்ல போகும்போது. அப்ப அந்த வாட்டர் கேதரிங் ஆக்ஷனால, அந்த பபிள் கொலாப்ஸ் ஆகுறதுனால. ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா, கேட்டிருக்காங்க சார் கேவிடேஷன் வந்து ஒரு கொஸ்டின் 2யும் கேட்டிருக்காங்க. அப்ப ஃபிட்டிங்ஸ் அண்ட் இந்த கொஸ்டின் நான் சொல்ல பொதுவா கேட்டிருக்காங்கன்னு சொல்றேன். ஃபிட்டிங்ஸ் இல்லாட்டி ஃபிட்டிங் அண்ட் எரோஷன் ஆஃப் சர்ஃபேஸ் due to continuous hammering action of the collapsing bubble. Action of the collapsing bubbles. ஒரு பயன் முடிஞ்சிச்சு. அதுக்கடுத்து வேற என்ன சார் பிரச்சனை வரும் அப்படின்னா, இதனால இப்ப லீக்கேஜ் நடக்குதுன்னா போகக்கூடிய தண்ணியோட எபிசியன்சி குறையும். அப்ப நம்ம ஹெட் வந்து கரெக்டான இதுல போகாது, ஹெட் குறையும். அப்ப ஹெட் வந்து டிராப் ஆகும், எபிசியன்சி கம்மியாகும். அதுக்கடுத்து ஃப்ளூயிட் பவர்மே வந்து இதாகும். அப்ப சடன் டிராப்பிங் எதுனா குறையும் அப்படின்னா தண்ணியோட ஹெட் வந்து குறையும், எபிசியன்சி குறையும். அதுக்கடுத்து பவர் வந்து குறையும். அப்ப இதனால என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, சடன் டிராப்பிங், head efficiency and the power delivered to the field. To the field. Okay. அதுக்கடுத்து இருங்க, மூணாவது. அதுக்கடுத்து வேற என்ன பிரச்சனை வரலாம் அப்படின்னா, அதுக்கடுத்து இப்படி போய் வாட்டர் உள்ள மோதி மோதி போறதுனால அந்த பைப்பே வைப்ரேஷன் ஆகும், அப்படியே ஆடிக்கிட்டே இருக்கு தண்ணி போகும்போது. அதுக்கடுத்து ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும். பைப்புக்குள்ள தண்ணி போகும்போது ஒரு சவுண்ட் கேட்டுட்டே இருக்கும் வெளில, பாத்திருக்கீங்களா? அப்போ நாய்ஸ் வந்து இது பண்ணும். அப்ப நார்மலா வந்து தண்ணி சவுண்ட் கேக்குது அப்படின்னா உள்ளுக்கு வந்து சின்ன சின்ன பபிள்ஸ் மோதி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்ப நாளையோட பைப் வந்து சீக்கிரமா அரிமானம் ஏற்பட்டு டேமேஜ் ஆயிருன்னு அர்த்தம். அப்ப நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன் ப்ரொடியூஸ்டு பை த கொலாப்ஸ் ஆஃப் வேப்பர் பபிள்ஸ். அப்ப இந்த கொலாப்ஸ் ஆன வேப்பர் பபிள்ஸ் என்ன செய்யுது அப்படின்னா உள்ளுக்குள்ள இடிச்சுட்டு போயிட்டு இருக்கிறதுனால பைப் ஆடிட்டே இருக்கும், வைப்ரேட் ஆகும். அதே சேம் டைம் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் நாய்ஸ் வந்து கிரியேட் பண்ணும். கிளியர்? அப்ப நாய்ஸ் அண்ட் வைப்ரேஷன்ஸ் produced by the collapse of vapor bubbles. ஓகே. அதுக்கடுத்து இந்த கேவிடேஷனை எப்படி வந்து தடுக்கலாம்? அப்ளிகேஷன் எகைன்ஸ்ட் கேவிடேஷன், எப்படி கேவிடேஷனை பிரிவென்ட் பண்ணலாம்? அப்ப எழுதிக்கிறேங்க, ப்ரிகாஷன் எகைன்ஸ்ட் கேவிடேஷன்ஸ் கொடுக்குறேன். Okay. Upon the pressure of the flowing liquid in any part of the hydraulic system should not be allowed to fall in the vapor pressure or low pressure. அப்ப என்ன சொல்றோம் அப்படின்னா, அப்ப உங்களுக்கு லோ பிரஷர் கிரியேட் ஆகும்போது தான் வேப்பர் பபிள்ஸ் கிரியேட் ஆகுது.
அப்ப நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னா, எப்பயுமே நம்மளுடைய பிரஷர் வந்து லோ பிரஷர் ஆகாம பாதுகாத்துக்கலாம். அதாவது நம்ம நார்மல் பிரஷர வேப்பர் பிரஷர் கீழ போகாம பாதுகாத்துக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு வந்து என்ன செய்யறதுன்னா, இந்த மாரி வேப்பர் பபிள்ஸ் கிரியேட் ஆகுது. ஏர் பபிள்ஸ் கிரியேட் ஆகுது. அப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு லாங் டிஸ்டன்ஸ்க்கு பைப் அடிச்சு கொண்டு போறாங்க அப்படின்னா, அங்கனைக்கான ஏர் ரிலீஃப் வால்வ் வந்து குடுத்துருப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அப்படி இல்லாட்டி அக்ரிகல்ச்சர் லேண்டுனா, இந்த போர்வெல் மூலமா பைப் அடிச்சு கொண்டு போகும்போது, அந்த ஏர் ரிமூவ் பண்றதுக்காண்டி அங்க இங்க குடுத்துருப்பாங்கன்னா, இப்படி ஒரு பைப் குடுத்துருப்பாங்க நட்டாம. பார்த்துருக்கீங்களா? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? சார். ஆ ஓகே. அப்ப எழுதிக்கிறங்க. அப்ப the pressure of the flowing fluid pressure of the flowing fluid in any part of the hydraulic system should not be allowed to fall flow its vapor pressure. அதாவது லோ பிரஷர் கீழ போயிடக்கூடாது. அதான் நார்மல் பிரஷர், வேப்பர் பிரஷர் கீழ போயிடக்கூடாதுன்னு. ஃப்ளோ இட்ஸ் வேப்பர் பிரஷர். ஓகே. அதுக்கு என்ன சொல்றேன்னா, அப்ப இன் கேஸ் ஆஃப் வாட்டர் absolute pressure head should not be allowing 2.5 meter of water. அப்ப உங்களுக்கு absolute pressure வந்து 2.5 மீட்டருக்கு அலோவ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்றான். ஜஸ்ட் நியூமெரிக்கல் நம்பர் தான் எழுதிக்கங்க. அப்ப in case of water absolute pressure positive pressure head head absolute pressure per head வந்து should not be allowing 2.5 meter of water. allowing 2.5 meter of water. அதுக்கு மேல போயிடக்கூடாதுன்னு சொல்றான். இது எங்கே படிச்சிருப்பீங்கன்னா, ஃப்ளோ த்ரூ சைபான்ஸ்ல இங்க ரிவேர் கொடுத்து இப்படியே கொடுத்து லோ ரிசர்வேர் இங்கே ஒரு ரிசர்வேர் கொடுத்து போட்டிருப்பேன். அப்ப இது ஒரு அளவு வந்து 2.5 மீட்டர் தான் இருக்கணும். அது மேல போயிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். ஞாபகம் இருக்கா? ஃப்ளோ த்ரூ நடத்திருப்பேன். என்ன சொல்ற புரியுதா சார் உங்களுக்கு? அதுக்கு மேல போயிடுச்சு அப்படின்னா லோ பிரஷர் கிரியேட் ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஓகே. அடுத்து அதுக்கு பார்க்கலாம் அப்படின்னா, இதே வந்து பம்பை வந்து சீரீஸ்ல வச்சிருந்தோம்னா, இது மேல சொன்னதுதான் பைப் ஈக்குவல் பைப் கான்செப்ட் சொன்னதுதான். பம்பு சீரீஸா இருந்துச்சுன்னா டிஸ்சார்ஜ் சேமா இருக்கும், ஹெட் மாறும், இன்க்ரீஸ் ஆகும். அதே வந்து பம்பு பேரலா இருந்துச்சுன்னா டிஸ்சார்ஜ் வந்து மாறும், அதிகரிக்கும், நம்மளோட ஹெட் வந்து சேமா இருக்கும். அப்ப மல்டி ஸ்டேஜ் பம்ப் கண்டிஷன்ல என்ன வரும் அப்படின்னா, நிறைய செட்டில் இருக்கும், வரிசையா அடுக்கி வைக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அது எக்ஸாம் பாயிண்ட் பத்தி எழுதிருங்க. மல்டி ஸ்டேஜ் பம்ப்ஸ், அதாவது multi-stage of pump are obtained either by connecting many pumps or one after the other. அப்ப வரிசையா வந்து பம்ப்ஸ் வந்து கனெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதான் மல்டி ஸ்டேஜிங் பம்ப்னு சொல்லுவாங்க. அப்ப இதுல எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன எழுதலாம் அப்படின்னா, பம்பிங் சீரிஸ். டே தான் எக்ஸாம் பாயிண்ட்ல கேட்பான். பம்பிங் சீரிஸ். அப்ப டிஸ்சார்ஜ் எப்படி இருக்குன்னா சேமா இருக்கும். இப்போ 3 பர்போ வச்சிருக்கோம் அப்படின்னா 3லயும் டிஸ்சார்ஜ் சேமா இருக்கும். டிஸ்சார்ஜ் வந்து சேம். அதே சேம் டைம் ஹெட் லோட் பார்த்தோம் அப்படின்னா, ஹெட் லோடுங்கிறது HF1 plus HF2 plus HF3 சேஞ்ச் ஆகும். அதே சேம் டைம் அதிகரிக்கும். கூட்டுற மாதிரி சமேஷன் தான் பண்றோம். அப்ப ஹெட் வந்து இன்க்ரீசஸ். இன்க்ரீசஸ். அதே வந்து பம்பிங் பேரலல்.
பம்பிங் பேரலல்ல இருக்கு. டிஸ்சார்ஜ் எப்படின்னா இன்க்ரீஸ் ஆகும். Q1 பிளஸ் Q2 பிளஸ் Q3. அப்ப டிஸ்சார்ஜ் இன்க்ரீஸ். அதே வந்து ஹெட் லோட் வந்து HF ஈக்குவல் டு HF1 HF2 HF3 இது சேமா இருக்கும். சேம் ஹெட். அவ்வளவுதான். அதுக்கடுத்து வேற என்ன சொல்லலாம் அதுல அப்படின்னா அவ்வளவுதான். இது எக்ஸாம் பாயிண்ட். நார்மல் 4 வீலுக்கு தான் யூஸ் பண்ண முடியும்னா சப்மர்ஜிபிள் பம்பு நான் கேட்க போறதுல. சரி, ஓகே, அவ்வளவுதான் சார். சர்வீஸ் பம்பு நீங்க பார்க்க போறீங்க. இதே டீட்டெயில் நிறைய தான் கொடுத்துருக்கேன். அடுத்து பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பு பார்க்க போறோம். பம்புல வந்து ஃபர்ஸ்ட் கேட்டகரி முடிச்சாச்சு. அடுத்து பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்பு. இதுல ஃபர்ஸ்ட் என்ன டைப் இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கடுத்து அதை நம்ம எக்ஸாம் பாயிண்ட் பார்க்க வேண்டியது ஒண்ணுதான், ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் தான். அதை டீட்டெயில்டா பார்த்துட்டோம் அப்படின்னா பம்ப் டோட்டலா முடியும். அப்ப எழுதிக்கிறேங்க, பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப் போடுங்க. நெக்ஸ்ட் பேஜ் போறேன். ஓகே, பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப். மேல பார்த்தது ரோட்டோடைனமிக் பம்ப். ரோட்டரி பம்ப் இல்ல டர்போ பம்ப்னு சொல்லுவாங்க. பாசிட்டிவ் ரோட்டோடைனமிக் பம்ப்னு சொல்லுவாங்க, இல்ல வந்து டர்போ பம்ப்னு சொல்லுவாங்க. ரோட்டரி சொன்னோம்னா பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்ல ஒரு டைப் இருக்கு, அது வந்துடும். அப்ப ரோட்டோடைனமிக் ஆர் டர்போ. அப்ப அதுக்குள்ளதான் சென்ட்ரிபியூகல் ஒரு கேட்டகரி. அது நிறைய பம்ப் இருக்கு. சப்மர்ஜிபிள் பம்பு, அதுக்கடுத்து ஜெட் பம்பு, டீப் வெல் பம்பு அப்படின்னு நிறைய இருக்கு. டீப் வெல் பம்புலேயே சப்மர்ஜிபிள் பம்பு, டர்பின் பம்புனா அதான் அதுல கேட்டகரியா இருக்கும். ஓகே, அதான் தேவையில்ல, குழப்பிக்க வேணும். பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒன்று போடுது. டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப். ஓகே, இதுல டைப்ஸ்னு கொடுத்தோம்னா 1 ரெசிப்ரோகேட்டிங், 2வது ரோட்டரி, இது ரெசிப்ரோகேட்டிங் பம்பு, ரோட்டரி பம்ப். அதுக்கடுத்து பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்டோட பிரின்சிபல் அப்ளை ஆகும் சில பம்ப்ஸ் இருக்கு. பிஸ்டன் பம்பு, டயஃப்ராம் பம்பு, ஸ்க்ரூ பம்பு, கியர் பம்பு, வெயிட் பம்பு, ரீஜெனரேட்டிவ் பம்பு, அது மாதிரி நிறைய சொல்லலாம். ப்ராக்ரஸிங் கேவிட்டி பம்பு நிறைய சொல்லலாம். அதனால தேவையில்லை. டைப்னு போட்டா ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் இருக்கு, ரோட்டரி பம்ப் இருக்கு. ஆனா நம்ம ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் தான் நம்ம பார்க்கணும். அதான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட்ல இம்பார்ட்டன்ட். அப்ப பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்ப்னு சொல்றோம். பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, அதாவது பம்பு வந்து பிஸ்டன் இல்ல ரோட்டரி வந்து மூவ் ஆகும். ரோட்டார்னு சொல்லுவாங்க. சரி, பிஸ்டன் ரோட்டார்னு சொல்லுவாங்க. ஒரு பிஸ்டன் முன்ன பின்ன மூவ் ஆகுறதுனாலயோ இல்ல ஒரு ரோட்டார் சுத்துறதுனாலயோ, சரி, முன்ன பின்ன மூவ் ஆகுறதுனாலயோ என்ன செய்யும்னா ஃப்ளூயிட் வந்து மூவ் பண்ணி சம் கைட்டுக்கு கொண்டு வர முடியும். அப்ப அந்த ஹேண்ட் பம்ப் சொல்லக்கூடிய அந்த அடிபைப்னா பாக்குறீங்களா, அது வந்து என்ன செய்யறாங்கன்னா மேலும் கீழே அந்த பிஸ்டனை மூவ் பண்ணி தண்ணியை வந்து வெளில கொண்டு வந்து இறக்கிறாங்க. நான் படம் வரைஞ்சு சொல்லியிருக்கோம் உங்களுக்கு. பிஸ்டன் மூவ் ஆகுறதுனா தண்ணியை குறிப்பிட்ட ஹைட்டுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்றோம். அதே சென்ட்ரிபியூகல் பம்ப் கான்செப்ட் பொதுவா ரோட்டோடைனமிக் டர்போ பம்ப்ல கான்செப்ட் என்னன்னா, நம்ம மோட்டர் ஆன் பண்ணுவோம். அங்க ஆன் பண்ணதுக்கு அப்புறம் உள்ளுக்குள்ள வந்து ஒரு இம்பெலர் சுத்தும். அந்த இம்பெலர் சுத்துறதுனால உள்ளுக்குள்ள வந்து என்ன செய்வோம்னா லோவர் லெவல்ல இருக்கிற வாட்டரை செகண்ட் பைப் மூலமா பம்ப் பண்ணி ஹையர் லெவலுக்கு டெலிவரி பைப் மூலமா டிஸ்சார்ஜ் பண்ணுவோம், வெளியிடுவோம். அதே இங்க என்ன இருக்குன்னா உள்ளுக்குள்ள எந்த ஒரு இம்பெலருமே சுத்தாது. நமக்கு ஜஸ்ட் ஒரு பிஸ்டன் வந்து முன்னுக்குன்னு இயங்குற மாதிரி இருக்கும். ஒரு ஆடு வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, இல்ல ஒரு ரோட்டார் வந்து ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அது முன்ன பின்ன மூவ் ஆகுற காரணத்தினால தண்ணியானது என்ன செய்யுதுன்னா லோவர் லெவல் இருந்து ஹையர் லெவலுக்கு லிஃப்ட் பண்ணப்படுது. இதுதான் பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் பம்புக்கான மீனிங். கிளியர்? அப்ப இந்த பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் மீன்ஸ் என்ன அப்படின்னா, பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட் means that when the pump piston
or rotor moves fluid moves and displaces the fluid ahead of it. அப்ப பாசிட்டிவ் டிஸ்பிளேஸ்மெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பிஸ்டனும் ரோட்டாரை முன்னும் பின்ன இயக்கி தண்ணிய சம் ஹைட்டுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்ணி கொண்டு வர்றது, மூவ் பண்ணி கொண்டு வர்றது. அதான் ரொம்ப இன்டெப்தா போயிட வேணாம், நம்ம எக்ஸாம் பாயிண்ட் வச்சிருந்த மாதிரி பார்த்தா போதும். அப்ப அடுத்து என்ன பார்க்க போறோம்னா ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். அதுல எக்ஸாம் பாயிண்ட் நமக்கு அதான். அது ரெசிப்ரோகேட்டிங் பம்ப்ங்கிறது என்ன அப்படின்னா அப்ப லிக்விட ஒரு பிஸ்டனை இயக்கி புஷ் பண்ணி மேல கொண்டு வரலாம். அதான் ரெசிப்ரோகேட்டிங்கோட விஷயம். அப்ப உள்ள போது ஒரு சிலிண்டர் ப்ரொவைட் பண்ணிருப்போம். இன்னும் எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லணும் அப்படின்னா அதே மாதிரிதான் கீழே ஒரு சம்ப்ளர் வந்து தண்ணி இருக்குன்னு வச்சுக்கிறோம். அது இப்ப தண்ணி இருக்கு, இங்க சக்சஸ் பைப் கனெக்ட் பண்ணிருக்கோம். கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் ஓகே இங்க வந்து ஒரு சிலிண்டர் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அந்த சிலிண்டருக்கு என்ன இருக்குன்னா ஒரு பிஸ்டன் இருக்கு, இங்கே டெலிவரி பைப் இருக்கும், தண்ணி வெளியே எடுத்து டெலிவரி பைப். அப்ப இங்க சம்ப்ளர் தண்ணி இங்க இருக்கு, சிலிண்டர் இங்க பிஸ்டன் வந்து ஒரு தூரம் கனெக்ட் ஆயிருக்கு ராடோட. அது வந்து ஒரு கனெக்டிங் ராடோட கனெக்ட் ஆகி ஒரு கிராங்க்னு சொல்லி ஒரு வீலோட பொருத்திருக்கு வச்சுக்கிறது. அப்ப இந்த வீல் வந்து ஒரு முழுத்து எப்படி சொன்னா இது 0 டிகிரி, இது வந்து 90 டிகிரி, இது 180 டிகிரி, இது வந்து 270 டிகிரி, மறுபடியும் 0 360 டிகிரி. அப்ப இந்த வீல் சுத்த சுத்த இது இந்த இந்த ராடு என்ன செய்யும்னா முன்ன பின்னி இப்ப இங்க வரும், அதுக்கடுத்து இங்க வரும், சுத்த சுத்த அதுக்கடுத்து இங்க வரும், அதுக்கடுத்து இங்க வரும். அது மறுபடியும் முன்னாடி போகும், பின்னாடி வரும், இப்படி முன்ன பின்ன போயிட்டு போயிட்டு வரும். இந்த ராடு முன்ன பின்ன இப்படி போயிட்டு போயிட்டு வரும். எப்ப இந்த வீல் சுத்த சுத்த சுத்த. சார் கிளியர்? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? இமேஜினேஷன் பண்ண முடியுதா? ஓகே. இப்ப 2 வால்வ் ப்ரொவைட் பண்ணிருப்பான். ஏன்னா இந்த டெலிவரி பைப்போட ஆரம்பத்துல ஒரு வால்வும் சக்சன் பைப்ல ஒரு வால்வும் ப்ரொவைட் பண்ணிருப்பான். இந்த இடத்துல ஒரு வால்வ் ப்ரொவைட் பண்ணிருப்பான். அப்ப இது 0 டிகிரில ஃபர்ஸ்ட் வந்து இந்த ராடே ஸ்ட்ரெயிட்டா இப்படி கனெக்ட் ஆயிடும். அதே 0 டிகிரில இருந்து 40 டிகிரி வரும்போது இப்படி நிக்குது. அது 90 டிகிரி வரும்போது இப்படி நிக்கும் ராட். அது 180 டிகிரி வரும்போது உங்களுக்கு இப்படி நிக்கும். அதே 270 டிகிரி வரும்போது இப்படி நிக்கும். 360 வரும்போது இப்படி வந்து நிக்கும். என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப அந்த மாதிரி சுத்த 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 இது என்ன செய்யும்? 0 டிகிரில இங்க வந்து நமக்கு இருக்கும். அப்ப இங்க இருக்கும்போது என்ன இருக்குன்னா இந்த வால்வ் க்ளோஸ்ல இருக்கும், இது மேல ஓபன்ல இருக்கும். அதே வந்து இது இங்கே நடுவுல வரும்பொழுது 90 டிகிரிக்கு சாரி 180 டிகிரி கொண்டு வர 90 டிகிரி கொண்டு வரும்போது இது இங்க வரும், நடுவுல வரும். அப்ப என்ன செய்யும்? இந்த வால்வ் ஓபன் ஆகும், மேல க்ளோஸ் ஆயிடும். அப்ப தண்ணி என்ன செய்யும்? அப்படியே லிஃப்ட் ஆகி இந்த கொஞ்சம் போர்ஷனுக்கு வந்து நடக்கும். மறுபடியும் இது 180 டிகிரிக்கு வந்த உடனே இங்க இருக்கக்கூடிய பிஸ்டன் இந்த எண்டுக்கு வந்துடும். மீதி இருக்கக்கூடிய போர்ஷன் இங்கே தண்ணி லிஃப்ட் ஆகி உள்ள வந்து ஃபுல்லா நிரம்பிடும். இப்ப 180 டிகிரில இருந்து மறுபடியும் ரிவர்ஸ்ல 270 டிகிரி வரும்போது இப்ப உள்ள உள்ள தண்ணியை வந்து வெளில கொண்டு போகும். பிஸ்டன் இங்க இருக்கிறது என்ன செய்யும்னா இப்ப இது ஃபுல்லா தண்ணி நிக்குது. இப்ப இந்த வால்வு க்ளோஸ் ஆயிரும், பிஸ்டன் பின்னோக்கி இயங்கும் போது மேலோட வால்வு ஓபன் ஆயிரும். பிஸ்டன் இங்கே பாதி சென்டர் வரையும் நிக்கி சென்டர் வரையும் இந்த தண்ணி என்ன செய்யும்? அப்படியே அமுங்கி மேல வந்து இப்படி வெளில ஊத்தும். அதுக்கடுத்து மறுபடியும் பிஸ்டன் இங்க ராடு வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பம் 0 டிகிரிக்கு வரும்பொழுது இங்க இருந்த பிஸ்டன் மறுபடியும் முன்னோக்கி வரும். மீதி இருக்கக்கூடிய தண்ணி மறுபடியும் பிரிக்க அப்படி மேல வந்து ஊத்தும். அப்ப இந்த ப்ராசஸ் இதே மாதிரி கண்ணிமிக்கிற நேரத்துல பல டைம் டக்கு பிஸ்டன் போய் வரும். அப்ப வந்து நிறைய தண்ணி வரும், போகும், வெளில வரும். அதனாலதான் அடிப்புல தண்ணி அடிக்கும் போது ஸ்ட்ரக் ஆகி ஊத்தும். ஏன்னா நீங்க ஒரு டைம் அழுத்துறீங்க அப்படின்னா நீங்க வந்து எத்தனை டிகிரி கொடுக்குறீங்கன்னு தகுந்த மாதிரி அது உள்ள சுத்தம், ரோட்டார் சுத்தம். அது சுத்தம் போது என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் தண்ணி வரும்போது இதுவரை வந்துட்டு ஒரு இது மேல அடிப்பை போட பம்பு மேல தூக்கும் போது தண்ணி உள்ள இழுப்பீங்க. மறுபடியும் கீழே வைக்கும் போது மறுபடியும் தண்ணி வெளில கொண்டாந்து ஊத்துவீங்க ஃபுல்லா அமைக்கிட்டு. மறுபடியும் மேல எடுத்தும் போது தண்ணி இழுப்பீங்க, மறுபடியும் இது கொண்டாந்து ஊத்துவீங்க. என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? ஓகே. அப்ப இது பேசிக் செட்டப் இப்படிதான். அப்ப இது என்ன செய்யலாம்? ஒரு சக்சன் பைப்பு, ஒரு சக்சன் வால்வ், டெலிவரி பைப்பு, டெலிவரி வால்வ், சிலிண்டர், பிஸ்டன், கனெக்டிங் ராட், ஒரு ரோட்டார் ஆர் கிராங்க். இதை ரோட்டரின்னு சொல்லுவாங்க. கிளியர் தானே சார்? ஓகே தானே? ஓகே. சார் படம் நீட்டா கொடுப்பேன், இருந்தாலும் கான்செப்ட் தெரிஞ்சாதான் இப்ப நான் எழுத முடியும். அதுக்காண்டி
இது சிங்கிள் ஆக்டிங் இருக்கு. இப்ப நான் கொடுத்தது சிங்கிள் ஆக்டிங். இது 2 பக்கம் கனெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா டபுள் ஆக்டிங். ஒரே சிலிண்டர்ல 2 பக்கமும் கனெக்ட் ஆயிருக்குது. சன் வாலோட 2 பக்கம் டியூப் இருக்குது. ஓகே. இப்ப எழுதிக்கிறேன். ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். அதாவது ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் ஆப்பரேட்ஸ் ஆன் த it is operating operates on the principle of pushing of liquid by a piston that executes a reciprocating motion in a closed filling cylinder. ஓகே. அப்ப ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் என்ன அப்படின்னா it is operated on the principle of pushing of liquid by a piston that executes a reciprocating motion in a closed filling cylinder. ஒண்ணு இப்ப சொன்னதுதான். அப்போ ஒரு க்ளோஸ்டு சேம்பர் ஆர் சிலிண்டருக்குள்ள ஒரு பிஸ்டன் இருக்கும். அந்த பிஸ்டன் முன்னுக்கு பின்னி இயங்கி உள்ளுக்குள்ள இருக்கிற லிக்விட புஷ் பண்ணி அழுத்தி மேல கொண்டு வந்து கொடுக்கும். அதுதான் ரெசிப்ரோகேட்டிங் பம்போட கான்செப்ட். கிளியர்? ஓகே. இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் ஆஃப் ரெசிப்ரோகேட்டிங் பம்ப் பார்க்கணும். அது படம் வரையணும் ஃபர்ஸ்ட். அப்ப எழுதிடுங்க. கன்ஸ்ட்ரக்ஷன் அதுல ஒவ்வொரு பார்ட்டையும் பார்க்கணும். சென்ட்ரிபியூகல் பம்புக்கு பார்த்த மாதிரி. அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் ஆஃப் a reciprocating pump. படம் வரைஞ்சிருங்க சார். எப்படி வரும் அப்படின்னா ஓகே. Delivery pipe, suction pipe, இப்படி ஒரு வால் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க.
செக்ஷன் வால்வ். இங்கே பிஸ்டன், இது சிலிண்டர். ஆகி இதுலேருந்து ஒரு இது வந்து பிஸ்டன் ராடு கீழே கொடுப்பேன். இதுலேருந்து ஒரு கனெக்டிங் ராடு வந்து இப்படி கொடுத்துருப்பான். அந்த கனெக்டிங் ராட்லேருந்து ஒரு கிராங்க் வந்து இப்படி போயிருக்கும். அது கிராங்க். இதுல வந்து ஒரு ரோட்டரி இருக்கும். ஜீரோ டிகிரி, 90 டிகிரி, 180 டிகிரி, 270 டிகிரி. அப்ப இது வந்து பிஸ்டன் ராட். இது வந்து கனெக்டிங் ராடு. இது வந்து கிராங்க். அப்படியே இங்கே எழுதிக்கும். கிராங்க். இது வந்து ரோட்டரி. ஓகே. இதுதான் சம் லெவல். இந்த இடத்துல தான் தண்ணி இருக்கும். இதுல தான் நம்ம என்ன செய்யறோம், ஹையர் லெவலுக்கு பிஸ்டனோட மூவ்மெண்ட் தகுந்த மாதிரி தண்ணியை லிஃப்ட் பண்ணி வெளில கூட டிஸ்பிளேஸ்மெண்ட் பண்றோம். அப்ப இதுதான் என்னன்னா சம் லெவல், சம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஓகே. அப்ப இந்த 0 டிகிரில இருக்கும் போது ஆரம்பத்துல இருக்கும் பிஸ்டன். அதே 90 டிகிரி இருக்கும் சென்டர் இப்ப வந்து நிக்குதுல, அப்ப வந்து நிக்கும். நான் பாட்டு வெளியே நிற்கும் போது வரைஞ்சிருக்கேன். அதே வந்து 180 டிகிரிக்கு எண்டுக்கு வந்துருக்கும். இப்ப தண்ணி உள்ளுக்கு வந்துடும். கீழே உள்ள செக்ஷன் வால் ஓபன் ஆகி தெளிவில் க்ளோஸ் ஆகி, இப்ப மறுபடியும் முன்னாடி போகும்போது செக்ஷன் வால் க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா தண்ணி கீழே ரிட்டர்ன் ஆயிடக்கூடாதுல, மேல உள்ள டெலிவரி ஓபன் ஆயிரும். அப்ப அங்க வந்து மறுபடியும் இதாக மாதிரி இருக்கு. சார் கிளியர், புரியுதானே? ஓகே தானே சார் எல்லாருக்கும்? ஓகே சார், ஓகே. அப்ப இது வந்து என்னன்னா சிங்கிள் ஆக்டிங் ரெசிபிரேட்டிங் மோட் வந்து கொடுத்துருக்கு. இதே டபுள் ஆக்டிங்னா ரெண்டு பக்கம் ஓடுற மாதிரி இருக்கும். நான் ஃபர்ஸ்ட் இதை முடிச்சிடறேன், லாஸ்ட் டபுள் ஆக்டிங் கொடுக்குறேன். ஓகே. இப்ப இதுல கன்ஸ்ட்ரக்ஷன் டீடைல்ஸ் தான் கொடுக்கணும். ஒவ்வொன்றா பார்ப்போம். அதாவது ஃபர்ஸ்ட் பிஸ்டன் ஆர் பிளங்கர்னு சொல்லுவாங்க. இந்த பிஸ்டன் எழுதியிருக்கேன் அதான். அப்ப இந்த பிஸ்டன் ஆர் பிளங்கர் என்ன செய்யும் அப்படின்னா, ஒரு க்ளோஸ்டு சிலிண்டருக்குள்ள இதை பிக்ஸ் பண்ணி வச்சிருப்போம். இதுதான் வாட்டரை வந்து முன்ன பின்ன அழுத்துறது. உள்ளுக்குள்ள இருக்கிற தனியா அழுத்தி மேல கொண்டு போகணும்ல, அப்ப அதுக்கு ஒரு கட்டை மாதிரி தேவைப்படும்ல, அந்த கட்டை தான் ஒரு பிஸ்டன். உள்ள சர்க்கிள் ஷேப்ல இருக்கும். நான் கிராஸ் செக்ஷன் வந்திருக்கிறதுனால ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். அது நீங்க உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா 3D வியூல இப்படி இருக்கும். 3D வியூல இப்படி இருக்கும். ஒரு சர்க்குலர் மாதிரி இருக்கும். இப்ப சர்க்குலர் இந்த செக்ஷனோட கிராஸ் செக்ஷன் தான் நீங்க இப்படி பாத்துருக்கீங்க. இந்த இதுல கிளியர். ஓகே. அடுத்து எழுதிடுங்க. ஃபர்ஸ்ட் பிஸ்டன் ஆர் பிளங்கர். அப்ப இந்த piston or plunger என்ன அப்படின்னா, a piston or plunger that reciprocated in closely fitted cylinder. Just what is what மாதிரி எழுதிக்கிறேன். அப்ப a piston that reciprocates in a closely fitted cylinder. Okay. Crank and connecting rod அடுத்து போடுங்க. Crank and connecting rod.
அப்ப அது என்ன அப்படின்னா crank and connecting rod mechanism operated by a power source give rotary motion to crank. With the help to connecting rod, we translate reciprocating motion to piston in the cylinder. அதாவது என்ன அப்படின்னா அதாவது நம்மளுடைய ரோட்டரி சுத்தும் போது அதோட கனெக்ட் ஆயிருக்கிறது கிராங்க் ஃபர்ஸ்ட். அந்த கிராங்க் எதோட கனெக்ட் ஆயிருக்கு கனெக்டிங் ராடோட. கனெக்டிங் ராட் தான் என்ன செய்யும் இந்த பிஸ்டன் ராடை கேட்கும். பிஸ்டன் ராடோட தான் நம்ம பிஸ்டன் இருக்கு. அப்ப இந்த பிஸ்டன் ராடு முன்னும் பின்னும் இப்படி போயிட்டு வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் இந்த ரோட்டரி சுத்தணும். ரோட்டரி சுத்தணும்னா ரோட்டரியோட ஒரு மிஷின் கனெக்ட் பண்ணிருக்கோம்ல அப்ப இந்த கிராங்கிங் கனெக்டிங் ராடும் அது கனெக்ட் ஆயிருக்கும். சார் கிளியர்? ஓகேவா? அதுதான் பிஸ்டன் முன்னும் பின்னும் ஏற்கிறது. ஓகே. அப்ப கிராங்க் அண்ட் கனெக்டிங் ராட். அப்ப கிராங்க் அண்ட் கனெக்டிங் ராட் மெக்கானிசம் and connecting rod mechanism operated by a power sources and a power source gives rotary motion. அப்ப ரோட்டரி சுத்துறதுனால ஃபர்ஸ்ட் கிராங்க் தான் போகும். அதுக்கடுத்து கனெக்டிங் ராட் அதுக்கப்புறம் தான் பிஸ்டன் ட்ராவல் ஆகும். அப்ப சோர்ஸ் gives rotary motion to crank. யாரோட ஸ்டேட்டஸையும் இப்போ வேணுமாலும் அடுத்த நம்ம போவோம் சார். இப்ப முனிசிபாலிட்டி வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து இன்டர்வியூ பத்தி வந்திருந்தார். இன்டர்வியூ பேஜ் பத்தி அப்ப இன்டர்வியூ பேஜ் வரும்போது அவர் டிகிரிக்கும் வந்திருந்தார். சிவில் தான் டிப்ளமோக்கும் வந்திருந்தார். டிப்ளமோல அவர் பர்சனல் கவுன்சிலையும் வந்துட்டாரு. ஆனா டிகிரியில வந்து அவருக்கு வந்து கிடைக்கல அவரோட கம்யூனிட்டி. ஆனா நேற்று வந்து ரிசல்ட்ல டிப்ளமோஸ்ல ரிசல்ட்ல அவர் தான் ஃபர்ஸ்ட் டிப்ளமோ கேட்டகரியில ஃபர்ஸ்ட் ரேங்க். எத்தனை கொஸ்டின் போட்டிருக்காரு அப்படின்னா ஜெனரல் ஸ்டடீஸ்ல 90 கொஸ்டின் போட்டிருக்காரு. டெக்னிக்கல்ல 166 கொஸ்டின் போட்டிருக்காரு. என்ன சொல்ல புரியுது உங்களுக்கு? ஓவரால் தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் ரேங்க். பேர் மென்ஷன் விரும்பல. 90 கொஸ்டின் ஜெனரல் ஸ்டடீஸ்ல போட்டிருக்காரு. இதுல வந்து 166 கொஸ்டின் தான் டெக்னிக்கல்ல போட்டிருக்காரு. கொஞ்சம் கம்மி தான். ஆனா ஜெனரல் 90 போட்டிருக்காரு. அவருக்கு டிஎன்எம்யூஸ்ல இதுலயே வந்து இது கிடைக்கல. அவர் செலக்ட் ஆயிட்டாரு இதுல நான் இன்டர்வியூ கொஸ்டின்ல. அது வேற விஷயம் சொல்றேன் நான். அப்ப ஒரு இதுல நீங்க பாருங்க ஒரு இதுல நமக்கு இதாகுது. அப்ப டிஎன்எம்யூஸ் 2024 நடந்துச்சு எக்ஸாம். அதுக்கு நான் இன்டர்வியூ போஸ்டிங் நடந்துச்சு இப்போ எக்ஸாம் ஃபிட்னஸ்ல. அது உங்களுக்கே தெரியும். அப்ப இவ்வளவு நமக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா நம்ம ஒரு காலகட்டத்துல ஒரு சாதாரண விஷயத்துல செலக்ட் ஆகிறது கூட நம்ம வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம என்ன தப்பு பண்றோம்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்மளுடைய வெற்றிங்கிறது பெரிய அளவுல இருக்கும். என்ன சொல்ல முடியுது உங்களுக்கு? யாருமே நினைச்சு பார்க்காத அளவுக்கு இருக்கும். அப்ப அதே நபர் போன வருஷம் முனிசிபாலிட்டி எக்ஸாம்ல ஏஐக்கு செலக்ட் ஆகல. ஐ மீன் இன்டர்வியூக்கு செலக்ட் ஆகி வீட்டு வந்ததால கவுன்சிலிங்ல அவருக்கு கிடைக்காத மாதிரி இருந்துச்சு. அவருடைய கம்யூனிட்டிக்கு சீட்டு முடிஞ்சிச்சு முன்னாடியே. ஆனா டிப்ளமோல பர்சனல் கவுன்சிலிங். ஆனா இந்த அதுக்கு அடுத்து வந்து நான் இன்டர்வியூ போஸ்டிங் டிப்ளமோல அவர் எழுதுனதுல நல்லா பாருங்க. டிப்ளமோல தமிழ்நாட்டிலேயே ஃபர்ஸ்ட் ரேங்க். அதான் சொல்றேன் கொஸ்டின் கூட சொல்றேன் உங்கள்கிட்ட. அதுதான் எல்லாருக்குமே. அப்ப ஒரு முனிசிபல் எக்ஸாம்லயே நம்மளால செலக்ட் ஆக முடியலையே அப்படின்னா இல்ல. நான் திரும்பவும் சொல்றேன் நீங்க என்ன தப்பு பண்றீங்கிறத கண்டுபிடிச்சா போதுதான் உங்களை வேறொரு பரிமாணத்துல உங்களை நீங்களே பார்க்க முடியும். ஓகேவா? டெய்லி நம்மளே தான் பார்த்துட்டு இருக்கோம் கண்ணாடியில. அப்ப உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களை ட்ரெஸ் பண்றதுல இருக்கட்டும் இல்ல வந்து உங்களுடைய ஹேர் ஸ்டைல் வந்து டிஃப்ரெண்டா வெட்டுறதா இருக்கட்டும் அப்படின்னு உங்க லுக்கை நீங்க மாத்தணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த முயற்சிகளை நீங்க எடுத்தாதான் உங்களோட லுக்கை நீங்க வேற மாதிரி கண்ணாடியில பார்க்க முடியும். அப்ப படிக்கிற விஷயத்துல உங்களோட அப்பியரன்ஸ டோட்டலா மாத்தணும் அப்படின்னா இது காசு கொடுத்து வாங்குற விஷயம் இல்ல. நாலேஜ் வளர்த்துட்டு வர விஷயம். அப்ப ஃபர்ஸ்ட் என்ன தப்பு பண்றோம் கண்டுபிடிச்சு அதை சரி செய்யணும். ஸ்டேட் ரேங்க் வர கூட தேவையில்லை. நம்ம தேவையான ஒரு போஸ்டிங் ஆச்சு கிளியர் பண்ணணும். அதுக்கு எந்த அளவுக்கு எஃபோர்ட் போடணுமோ அந்த எஃபோர்ட்டை போடணும். அந்த எஃபோர்ட் எதுக்கு போடணும் அப்படின்னா நம்ம என்ன தவறுதல் செய்யறோமோ அந்த தவறுகளை திருத்திக்கிறதுக்கு போடணும்.
ஓகேவா? சரி செய்யப்பட்ட விஷயங்களே திருப்பி எப்போட் போடுறது வேஸ்ட்டு. நமக்கு எப்போட் போட இது எப்போட் போடுறதே வேஸ்ட்டு. ஒரு கொஸ்டின் கேட்பான். அப்படிங்கிற இடத்துல போய் எப்போட் போடுறது வேஸ்ட். என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு? ஓகே. எதுவுமே காலத்தோட கிடைச்சா தான் Yes. அத வந்து பயன்படுத்த முடியும். அது மாரி தான். நீ போடுற எஃபோர்ட்டும் அதுக்கு தகுந்த இதுல நீங்க போட்டா தான் உங்களால அதனால உங்களுக்கு கெயின் கிடைக்கும். மார்க் கிடைக்கும். கொஸ்டின்ஸ் அதிகம் போட முடியும். ஞாபகம் வச்சுக்கிறேன். ஓகே. எழுதிக்கிறேன். His rotary motion to crank. With the help of connecting rod we translate reciprocating motion to piston in the cylinder. ஓகே. அடுத்தது சக்சன் பைப் போட்டுருங்க. சக்சன் பைப். One end of suction pipe remains deep in the liquid to some level, and other end of suction pipe cylinder ஓட inletல attached ஆயிருக்கு. மேல நீங்க படத்தை பார்த்தா உங்களுக்கு தெரியும். சக்சன் பைப் கீழ உள்ளதான். ஒரு சம் லெவல்ல மூழ்கி இருக்கு ஒரு போர்ஷன். மேல உள்ள பைப் இந்த இடத்துல வந்து கனெக்ட் ஆயிருக்கு சிலிண்டரோட இன்லெட்ல. அடுத்து இப்ப ஒன் end of suction pipe remains deep in the liquid and other end attached to the inlet of the cylinder. ஓகே. டெலிவரி பைப் ஒரு எண்ட் வந்து என்ன செய்யணும்னா டெலிவரி பாயிண்ட்ல அட்டாச்சா இருக்கும். இன்னொரு எண்ட் டிஸ்சார்ஜ் பாயிண்ட்ல அட்டாச்சா இருக்கும். டெலிவரி பாயிண்ட் என்னன்னா சிலிண்டர்லயும் தண்ணி டெலிவரி ஆகும்ல அந்த இடத்துலயும் டிஸ்சார்ஜ் தண்ணி வெளில ஊத்தும்ல அந்த இடத்துலயும் என்ட் ஆயிடும். அப்ப இதெல்லாம் கொஸ்டின் அதிகம் கேட்க வாய்ப்பு இல்லை. ஜஸ்ட் என்னென்ன இருக்குன்னு பாத்துக்கோங்க. கேட்டாங்கன்னா அங்கே சிலிண்ட்ரிக்கல் பல்ப்ல தான் கேட்க வாய்ப்பு இருக்கு. அப்ப இங்க எப்படி சார் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா அந்த ஸ்லிப் கேட்கலாம், பார்ட்ல சிங்கிள் ஆக்டிங் டபுள் ஆக்டிங் கேட்கலாம். அப்ப அந்த மாதிரி விஷயங்கள் தான் கேட்பாங்க. இதை கொடுத்துட்டு தான் அது கீழே போக முடியும். டக்குனு அங்கே போயிட முடியாது. அதுக்காக தான் நான் எழுதிக்கிட்டு இருக்கேன். டெலிவரி பைப் எழுதிக்கிறேன். அவ டெலிவரி பைப் கொடுத்து என்ன சார் அப்படின்னா ஒன் எண்ட் ஆஃப் டெலிவரி பைப் அட்டாச்சு அந்த சிலிண்டர் தான். அதான் டெலிவரி பாயிண்ட் சொல்லுவாங்க. ஒன் எண்ட் டெலிவரி பைப் attached with the delivery point. Delivery point at the other end at a discharge point discharge point attached. Okay. அதுக்கு அடுத்து சக்சன் அண்ட் டெலிவரி வால்வ். சக்சன் வால்வ்ல இருக்கக்கூடியது சக்சன் பைப்ல இருக்கக்கூடியது சக்சன் வால்வ், டெலிவரி பைப்ல இருக்கு டெலிவரி வால்வ். அப்ப எப்படி எழுதிக்கிறீங்கன்னா ரொம்ப நேரம் கத்த போக வேண்டியதில்ல. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அதிகம் கேட்கறது இல்லை. அதனால நான் பிளான் கொடுத்துருக்கேன். சக்சன்
வால்வ் அண்ட் டெலிவரி வால்வ். அப்ப suction and delivery valves are provided at the suction end and delivery end. Provided at the suction end and delivery end respectively. அப்ப இந்த வால்வ்ஸ் தான் என்ன சொல்லுவாங்க, நான் ரிட்டர்ன் வால்வ்னு சொல்லுவாங்க. கொடுத்துட்டு தண்ணி திருப்பி உள்ளுக்கு வராம இருக்கணும், அதுக்காக கொடுக்கக்கூடிய வால்வ் தான். அப்ப திஸ் வால்வ்ஸ் டிஸ்சார்ஜ் பைப்ல மேல டிஸ்சார்ஜுக்கு மேலே வந்த தண்ணி திருப்பி சிலிண்டருக்குள்ள வந்துடக்கூடாது. சம்ளவுலேருந்து திருப்பி சிலிண்டருக்குள்ள வந்த தண்ணி மீண்டும் ரிட்டர்ன் ஆகி சம்ளவுலுக்கு வந்துடக்கூடாது. அதுக்காக தான் டெலிவரி பைப்லேயும் ஒரு வால்வும் சக்ஷன் பைப்ல ஒரு வால்வும் கொடுத்துருக்கோம். அப்ப அதோட வேலை திருப்பி தண்ணி ரிட்டர்ன் ஆகி வராம இருக்கிறத பாதுகாக்கிறது தான். அதனால இந்த 2 வால்வுக்கும் என்ன பேர் கொடுத்துருக்காங்க, நான் ரிட்டர்ன் வால்வும் கொடுத்துருக்காங்க. அங்க ஃபுட் வால்வுக்கு நான் ரிட்டர்ன் வால்வும் கொடுத்துருப்போம். எங்கே கொடுத்துருப்போம், நம்மளுடைய சென்ட்ரிபியூகல் பம்ப்ல. These valves are non-return valves இருக்கு. ஓகே. அடுத்து என்ன கொடுக்க போறேன்னா ஃபார்முலா தான். வெரி 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 இம்பார்ட்டன்ட். இனிமே இப்ப நான் கொடுத்துருக்க படம் சிங்கிள் ஆக்டிங் ரெசிபிரேட்டிங் பம்ப். அதே டபுள் ஆக்டிங் ரெசிபிரேட்டிங் பம்ப்னா என்ன சார் இருக்கும் அப்படின்னா, இதே மாதிரி தான் செட்டப். இப்ப சக்ஷன் பைப் கீழே வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப சக்ஷன் பைப்ல இருந்து இப்ப பைப் இப்படி 2ஆ பிரிஞ்சு இப்படி வருது. இதான் வச்சுக்கிட்டோம். இப்ப இது 2 என்ன செய்யும், இங்க உள்ள சிலிண்டர்ல கனெக்ட் ஆயிடும். அது மாதிரி டெலிவரி பைப்பும் 2 இருக்கும். 2 பக்கம் டிஸ்சார்ஜ் வர மாதிரி. இது 2யும் கனெக்ட் பண்ணி ஒரே இதை வர மாதிரி டிஸ்சார்ஜ் கொடுத்துருப்பாங்க. அப்ப இங்க 2க்கும் பொதுவாக ஒரு பிஸ்டன் முன்னும் பின்னும் இயங்கும். அப்ப அந்த பிஸ்டன் முன்னும் பின்னும் இயங்குறது தகுந்த மாதிரி சக்ஷன் பைப்ல 2 புறமும் தண்ணி டெலிவரி பைப்ல 2 பக்கமும் வெளில வர மாதிரி இருக்கும். இதான் என்ன சொல்லுவாங்கன்னா டபுள் ஆக்டிங் சொல்லுவாங்க. 2 புறமும் ஆக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இந்த பைப்ல ஒரு புறத்தையும் கனெக்ட் பண்ணிருக்காங்க, சிங்கிள் ஆக்டிங் சொல்றாங்க. அப்ப அதே இந்த திசையிலையும் நம்ம பைப் கொடுத்துருந்தோம் அப்படின்னா டபுள் ஆக்டிங் சொல்லியிருப்பாங்க. சார் கிளியர்? புரியுதா? ஓகே. இது தெரிஞ்சுக்கிறதுனா ஃபார்முலா நான் கொடுக்கும்போது டபுள் ஆக்டிங் மனப்பாடம் பண்ணணும் நீங்க. அப்ப இங்க டபுள் ஆக்டிங்ன்ற வார்த்தைக்கு உங்களுக்கு பிராக்டிகலா தெரியுங்கிறதுக்காண்டி இப்ப நான் வார்த்தை காமிச்சேன். ஓகே. இப்ப ஃபார்முலா எடுத்துக்கங்க. இதுதான் இங்க கொஸ்டினே. இதுவரையும் பார்த்ததோட கொஸ்டினா எனக்கு தெரியல. ஆனா இனிமே இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ் தான் இங்க கொஸ்டினே. அப்ப சிங்கிள் ஆக்டிங் பம்ப்ல டிஸ்சார்ஜ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்ப்போம். வெயிட். ஓகே. ஓகே. எழுதிக்கிறேன் சார். சிங்கிள் ஆக்டிங் பம்ப்.
அப்ப இங்க வந்து டிஸ்சார்ஜ்க்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா, அதாவது டிஸ்சார்ஜ் Q equal to ALN வகுத்தல் 60. இதான் சிங்கிள் ஆக்டிங் பம்புக்கான இது. அப்ப இதுல ஏங்கிறது என்ன அப்படின்னா டயாமீட்டர் கொடுக்கேன். அப்ப பை டி ஸ்கொயர் பை 4. எல்லுங்கிறதுனா அந்த கிராங்கோட சரி கிராங்க்குறேன் அந்த ஸ்டோக்கோட லென்த். பிஸ்டன் வச்சிருக்கோம்னா இந்த ஸ்டோக் அட்டாச் பண்ணிருக்கோம்னா இதோட லென்த். அப்ப வேர் லென்த் ஆஃப் ஸ்டோக் ரேடியஸ் ரெண்டே பிரிக்க வேண்டியதுதான். கிராங்கோட ரேடியஸ் தெரியலாட்டி உங்களுக்கு ப்ராப்ளம் கேட்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் எழுதிட்டு இருக்கேன் லென்த் ஆஃப் ஸ்டோக். உங்களுக்கு எதுவுமே கொடுக்கலன்னா ஏழு கண்டுபிடிக்கிறதுக்கு ரேடியஸை ரெண்டே பிரிக்கிறீங்க. ஓகே. வேற வந்து என்னங்கிறது இது எந்த அளவுக்கு அந்த கிராங்க் சுத்து ரோட்டரி சுத்துது என்ன ஆர்பிஎம் எடுக்கணும் ரன்னிங் பெர் மீட்டர்ல நம்பர் ஆஃப் ரெவல்யூஷன் இல்லாட்டி எழுதிக்கிறேன் கிராங்க் ஸ்பீட் எழுதிக்கிறேன். என்னங்கிறது ஸ்பீட் ஆஃப் த கிராங்க் இன் ஆர்பிஎம் ரன்னிங் பெர் மினிட்ஸ். ஸ்பீட் ஆஃப் த கிராங்க் இன் ஆர்பிஎம். இந்த பை டி ஸ்கொயர் இந்த டயாமீட்டர் எப்படி கண்டுபிடிப்போம்னா ஆர் ஈக்குவல் டு டி பை 2 அப்படின்னு கண்டுபிடிப்போம். அப்ப அதில் ஆறுங்கிறது என்ன அப்படின்னா ரேடியஸ் ஆஃப் கிராங்க். சரிங்க, அவ்வளோதான். இப்போ அடுத்ததுங்க. அப்ப அடுத்து சிங்கிள் ஆக்டிங் எழுதியாச்சு, டபுள் ஆக்டிங். சிங்கிள் ஆக்டிங்னா ஒன்றும் இல்லை, இந்த டிஸ்சார்ஜ் கியூ தியரட்டிக்கல் தான். இந்த டிஸ்சார்ஜ் வந்து 1 இன்ட்டு பெருக்கும். டபுள் ஆக்டிங்னா இங்கே 2 இன்ட்டு பெருக்கணும். அவ்வளோதான் விஷயம். ஒன்றை பெருக்குனா ஒன்றை காமிக்காம போனாலும் ஒன்னோட பெருக்கல இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் ஏ போய் அதுதான் நீட்டு. அடுத்து ஏன்னா ரிப்பீட்டடாக கேட்ட கொஸ்டின் தான் சிங்கிள் ஆக்டிங் டபுள் ஆக்டிங்னா பார்க்கலாம். டபுள் ஆக்டிங் பம்பு இது எப்படி இருக்கும் அப்படின்னா அதே டிஸ்சார்ஜ் Q ஈக்குவல் டு 2 இன்ட்டு ALN வகுத்தல் 60. இது டபுள் ஆக்டிங். ஓகே. அப்ப அடுத்து இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம்னா ஸ்லீப் கண்டுபிடிக்க போறோம். இப்ப பொதுவா நம்ம மேல கொடுத்துருக்க பாருங்க Q டிஸ்சார்ஜ் ஏதோ தியரிட்டிகள் தான் கொடுத்துருக்கேன். அப்ப இது டிஸ்சார்ஜ் வந்து ALN பை 60 அது வந்து தியரிட்டிகள். இப்ப ஆக்சுவல் வேணும் அப்படின்னா என்ன செய்யணும், இதோட கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் P தியரிட்டிகளோட பெருக்கணும். அப்ப ஆக்சுவல் கிடையாது. அப்ப தியரிட்டிகளுக்கு வேல்யூ இது, ஆக்சுவலுக்கு கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் பெருக்கினா அது வேல்யூ. இப்ப என்ன செய்யணும்னா Q ஆக்சுவல் இருந்து ஓகே சார் Q ஆக்சுவல்ங்கிறேன் Q தியரிட்டிகள்ல இருந்து இந்த 7 பை 60ல இருந்து மைனஸ் CD பிரிக்கணும்ல, அப்ப இந்த Q ஆக்சுவலை கழிக்கணும் வரும்ல, அதுதான் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. இது பர்சன்டேஜ் எடுத்தா பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. அதே Q தியரிட்டிகள்ல இருந்து Q ஆக்சுவலை கழிச்சிட்டு கீழே Q ஆக்சுவல் போட்டு இன் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கலாம் வேல்யூ. அதான் பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லீப் தான் பார்க்கலாம். அப்ப Q தியரிட்டிகள்ல இருந்து Q ஆக்சுவல் கழிச்சா ஸ்லீப். அதே ரிவர்ஸ்ல Q தியரிட்டிகல் பதிலா ஃபர்ஸ்ட் Q ஆக்சுவல் இங்கிட்டு Q தியரிட்டிகல் ரெண்டாவது கழிச்சா இது எனக்கு ஸ்லீப்புக்கு ஆப்போசிட், அப்ப நெகட்டிவ் ஸ்லீப்னு சொல்லுவாங்க. அப்ப Q தியரிட்டிகலுக்கான ஃபார்முலா டபுள் ஆக்டிங்னா 2ALN பை 60, சிங்கிள் ஆக்டிங்னா ALN பை 60. அதே Q ஆக்சுவல் கண்டுபிடிக்கணும்னா அதோட கோஎஃபிஷியன்ட் டிஸ்சார்ஜ் பெருக்கணும். அவ்வளவுதான். அப்ப Q தியரிட்டிகல் வேல்யூல இருந்து Q ஆக்சுவல் வேல்யூ கழிச்சா ஒரு வேல்யூ வரும், அதுதான் ஸ்லீப். அது பர்சன்டேஜ்ல போட்டா பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லீப், அது ரிவர்ஸ் எடுத்தா நெகட்டிவ் ஸ்லீப். கிளியர்? புரியுதா சார் என்ன சொல்றேன்? ஓகே. அப்ப ஸ்லீப்னா என்ன அப்படிங்கறது டெஃபினிஷன் பார்க்கலாம். அதான் இப்ப எழுத போறேன். அதுக்கு நான் கொடுக்குறேன். இப்ப நான் சொன்னது புரியலோட பிரச்சனை இல்ல, இப்ப நான் எழுதுறது உங்களுக்கு புரிஞ்சிடும். ஓகே. அதாவது ஸ்லீப் ஆஃப் ஏ ரெஸ்பிரேட்டரி பம்ப் எழுதிக்கிறேன். எப்பவுமே சார் தெரிஞ்சுக்கிறோம், நீங்க தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ்ங்கிறது நம்ம வந்து ஒரு தியரிட்டிக்கலா ஃபார்முலா மூலமா கண்டுபிடிக்கிறது. ஆக்சுவல் டிஸ்சார்ஜ்ங்கிறது அங்க ஃபீல்ட்ல என்ன கிடைக்குதுங்கிறத பத்தி பேசுறது.
ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. வெயிட் சார்ஜ் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ எழுதிக்கிறேன். ஸ்லிப் ஆஃப் இதுக்கு ஏங்கிறது உங்களுக்கு தெரியும். அது டயமீட்டர் ஆஃப் த பைப்போட இதை வச்சு ஏ கண்டுபிடிக்கிறது. அப்போ ஐடி ஸ்கொயர் பை 4. அதில் ரேடியஸ் கிராங்கோட ரேடியஸ், இல்லைங்கள் லென்த் ஆஃப் த ஸ்ட்ரோக்கு. உங்களுடைய கிராங்கோட ரேடியஸ் 2 பெருக்கினா கிடைச்சிடும். என்னங்கிறது கிராங்கோட ரொட்டேஷன். கீழே ஆர்பிஎம் எடுக்கணும். கீழே ஆகுது நியூமரிக்கல் நம்பர். டபுள் ஆக்டிங்னால 2 ஆள் பெருகிருக்கும். 2 இன்டி 7 போய் அதுவும் போட்டுருவோம். அவ்வளோதான். இது பெருசாக எழுத வேண்டியது. ஃபார்முலா இம்பார்ட்டன் பார்த்துக்கிறேங்க. அப்போ ஸ்லிப் ஆஃப் ரெசிபிலிட்டி பார்க்கும் கொடுங்க. ஸ்லிப் ஆஃப் ஏ reciprocating compound. அப்ப the ability of a pump, the ability of a pump to deliver fluid with maximum discharge without any losses. Any losses is called theoretical discharge. அதை என்ன சொல்றாங்கன்னா, ஒரு பம்புல ஓகே இந்த எபிலிட்டி ஆஃப் பம்ப், ஒரு பம்போட எபிலிட்டி என்னது அப்படின்னா மேக்ஸிமம் எவ்வளவு டிஸ்சார்ஜ் கொடுக்க முடியும் லாசஸ் இல்லாம. அதுதான் ஸ்கிரீன். சார் கிளியர்? ஓகே சார். அப்ப நான் இப்ப சொன்ன விஷயம் சாத்தியமான முறையில சரி ஸ்லிப்னு சொல்லிட்டேன், தேவையில்லை டிஸ்சார்ஜ். இப்ப நான் சொன்ன விஷயம் நடைமுறை சாத்தியமா? ஒரு பம்புல லாசஸே இல்லாம தண்ணியை கொடுக்க முடியுமா? ஒரு பம்புல கீழே இருந்து தண்ணிய நம்ம சக் பண்ணி மேல கொண்டு வரும்போதே உராய்வு உழவுகள் ஏற்படும். அதுலயே லாசஸ் ஆயிடும். அதுக்கடுத்து நம்ம ஒரு ஹைட்டுக்கு கொண்டு வந்து மேல இருந்து இங்கே லிஃப்ட் பண்ணி கொண்டாடுற போது அங்கேயே லாசஸ் நடக்கும். அப்ப தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ்ங்கிறது படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும், ஒரு டெலிவிஷன் மூலமா ஆன்சர் பண்ணுவதற்கு நல்லா இருக்கும். பிராக்டிகலா பத்தி பேசுறதுக்கு இது கரெக்டா இருக்காது. சார் கிளியர்? புரியுதா சொல்றேன்? ஓகே. அப்ப ஆக்சுவல் டிஸ்சார்ஜ் உண்மையிலேயே நமக்கு தண்ணி கலெக்டிங் டேங்க்ல எவ்வளவு வந்து ஊத்தி இருக்கு ஒரு லேபரேட்டரி எக்யூப்மெண்ட் வச்சு செட்டப் பண்ணி பார்க்கும்போது, அப்ப ரியலா என்ன கிடைச்சிருக்குன்னு அர்த்தம். அப்ப ரியலா கண்டிப்பா லாசஸ் கிடைச்சிருக்கும். இப்ப சொல்லுங்க, தியரிட்டிக்கல் டிஸ்சார்ஜ்ங்கிறது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பைப்ல லாசஸே இல்லாம தண்ணியை கொண்டு வந்து டெலிவரி பண்றது சொல்றாங்க. அப்ப லாசஸே இல்லாம வர வேல்யூ வந்து 10. ஓகே வச்சுக்கிறேங்க. இப்ப ஆக்சுவல் டிஸ்சார்ஜ்ங்கிறது லாசஸ் கண்டிப்பா ஆயிருக்கும். 1 லாசஸ் வந்துச்சுன்னா 9 வேல்யூ கிடைச்சிருக்கும். இப்ப பெரிய நம்பர் எது? 10ங்கிறது தான் பெரிய நம்பர். 10ங்கிறது Q தியரிட்டிக்கல். அப்ப Q தியரிட்டிக்கல் இருந்து Q ஆக்சுவல் கழிக்கணுமா? இல்ல Q ஆக்சுவல் இருந்து Q தியரிட்டிக்கல் கழிக்கணுமா? பெரிய நம்பர் இருந்தா சின்ன நம்பர் கழிக்கணும். அப்பதான் பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்கும். அப்ப 10ங்கிறதுல இருந்து 9 கழிக்கணும். 1ங்கிறது நமக்கு என்ன இருக்கு? லாஸ் ஏற்பட்டிருக்கு. அப்ப அந்த 10ல இருந்து 9 கழிக்கணும். Q தியரிட்டிக்கல் இருந்து Q ஆக்சுவல் கழிக்கணும். அப்படி கழிச்சோம்னா எவ்வளவு லாசஸ் நடந்திருக்கு? தண்ணி ஸ்லீப் ஆயிருக்குன்னு கண்டுபிடிச்சிடலாம். அதான் ஸ்லீப். கிளியர்? ஓகே. அப்ப the ability of a pump to deliver fluid with maximum discharge without any losses. அப்ப ஒரு பம்போட எபிலிட்டி எந்த அளவுக்கு மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் லாஸ் இல்லாம கொடுக்குமோ அதான் தியரட்டிக்கல் டிஸ்சார்ஜ். இது நடைமுறையில சாத்தியம் இல்ல. தியரட்டிக்கலா டெரைவ் பண்றது கரெக்டா இருக்கும். ஆனா நடைமுறையில ஆக்சுவல் டிஸ்சார்ஜ்ல லாசஸ் சேர்த்திருக்கும். அந்த லாசஸ் தான் இங்க ஸ்லிப்னு சொல்றாங்க. அப்ப அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, அதாவது ரெண்டுக்கு டிஃபரன்ஸ் பார்க்கணும். அப்ப Q தியரட்டிக்கல்ல இருந்து Q ஆக்சுவல் கழிச்சா ஒரு வேல்யூ கிடைக்கும். அதுதான் ஒரு ஸ்லிப்ங்கிற வேல்யூ. கிளியர்? ஓகே. அப்ப இது பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்லிப் என்ன அப்படின்னா
percentage of slip equal to அதாவது Q theoretical minus Q actual மேல போடுங்க. சஃபிக்ஸ்ல போடுங்க ஆக்சுவல்ங்கிறது அதாவது Q actual மேல போடுங்க. Q actual போடுங்க. கீழே Q actual வந்து இருக்கட்டும். இன்டு இது ஒரு 100 இருக்குங்க. இப்போ percentage of slip கிடைச்சிடும். கிளியர்? எல்லாருக்கும் ஓகே தானே சார்? ஓகே. அப்ப ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும். சார் அப்ப Q தியரட்டிகளுக்கு Yes. ஃபார்முலா மேல தெரியும். சிங்கிள் ஆக்டிங்னா A2/60, டபுள் ஆக்டிங்னா என்ன? 2A2/60ன்னு தெரியும் மேல ஃபார்முலா. இதெல்லாம் படிச்சு தான் வந்திருக்கும். அதே Q ஆக்சுவல் கண்டுபிடிக்கணும்னா என்ன ஃபார்முலா? ரியல் எப்ப என்ன ஏற்படும்? கண்டிப்பா லாசஸ் ஏற்படும். அப்ப கோஎஃபிஷியன்ட் பிரிக்கணும். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் டிஸ்சார்ஜ் இன்டு A2/60. அதான் Q ஆக்சுவல். இது A2/60ங்கிறது Q தியரட்டிகள். சார் கிளியர் தானே? ஓகே. இதெல்லாம் ஆரம்பத்திலேயே படிச்சு Yes, வந்தோம். sir. ஃபியூ மினிட்ஸ் Yes. இப்ப இன்னும் கொஞ்ச நேரத்துல முடிக்க போறோம் அப்படின்னா இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். இப்ப அடுத்து என்ன எழுத போறோம் அப்படின்னா அதாவது உங்களுக்கு பர்சன்டேஜ் ஸ்லிப் சொல்லியாச்சு. அப்ப இதுல சிடிங்கிறது என்ன அப்படின்னா மேல Q ஆக்சுவல் இருக்கணும், கீழே Q தியரட்டிக்கல் இருக்கணும். அப்ப Q ஆக்சுவல் ஈக்குவல் டு என்ன வந்துடும்? சிடி இன்டு Q தியரட்டிக்கல்ங்கிறது வந்துடும். ஓகே. இப்ப Q தியரட்டிக்கல் தான் எப்படி பெருசா இருக்கும் Q ஆக்சுவலோட. ஓகேவா? இதுதான் நம்ம என்ன சொன்னோம்? ஸ்லிப்னு சொன்னோம். Q தியரட்டிக்கல் மைனஸ் Q ஆக்சுவல் போட்டு. அதே Q தியரட்டிக்கலை விட Q ஆக்சுவல் பெருசா போச்சு அப்படின்னா இது பாசிபிலிட்டி ரியல்ல இல்ல. அப்ப ஸ்லிப் என்ன ஆயிரும்? நெகட்டிவ் ஸ்லிப் ஆயிரும். 10ல இருந்து 9 கழிக்கிறது பதிலா 9ல இருந்து 10 கழிக்கிற மாதிரி. அப்ப -1 கிடைக்கும். அப்ப ஸ்லிப் நெகட்டிவ்ல இருக்குன்னு அர்த்தம். கிளியர் கிளியர்? ஓகே. ஸ்லிப்பும் கேட்டிருக்காங்க, நெகட்டிவ் ஸ்லிப்பும் கேட்டிருக்காங்க. Okay. அப்ப இந்த இடத்துல ஃபார்முலா எப்படி சார் வரும் அப்படின்னா Q ஆக்சுவல் இருந்து Q தியரட்டிக்கலை கழிக்கிற மாதிரி இருக்கும். பொதுவான ஃபார்முலா Q தியரட்டிக்கல் இருந்தா Q ஆக்சுவலா கழிக்கணும். இதான் பொது ஃபார்முலா. இது உங்களுக்கே தெரியும். அதுதான் ஸ்லிப்கான இது டெஃபினிஷன். அப்ப Q தியரட்டிங்கிறது கம்போட எபிலிட்டி. எதுக்கான எபிலிட்டி? மேக்ஸிமம் டிஸ்சார்ஜ் ப்ரொவைட் பண்றதுக்காண்டி. கண்டிஷன் என்ன? எந்த லாஸஸும் இருக்கக்கூடாது. கிளியர்? ஓகே. இது முடிச்சாச்சு. சார் Yes, sir. அப்ப ரெசிபிலிட்டி பம்ப் இதோட முடியுது. அதுக்கு ரெசிபிலிட்டி பம்ப்ல ஏர் வெசல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருப்பாங்க. எதாவது வெசல் அப்படின்னா இப்ப எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கா வரைங்க. இந்த 2 எட்ல கொடுத்துருப்பான் எக்ஸ்ட்ரா. அதாவது ஏர் வெசல்ஸ் இங்க கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இங்க இந்த சைடு கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் என்ன சொல்றாங்கன்னா ஏர் வெசல்ஸ். அப்ப அத பத்தி நம்ம பார்க்கணும். ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்டிருக்கான் இந்த ஏர் வெசல்ல இருந்து. அப்ப அதையும் பார்த்துடணும். எது எதெல்லாம் எக்ஸாம்ல கேட்பானோ அது எல்லாத்தையும் நம்ம பார்த்துடணும். ஓகே. ஏர் வெசல் போடுங்க. வெசல்ஸ் போடுங்க. சாரி ஏர் வெசல்ஸ். அதாவது an air vessel is a closed chamber made of a cast iron. அப்ப இது ஒரு க்ளோஸ்டா கொடுத்துருப்பாங்க. இது வந்து ஒரு காஸ்ட் அயன்ல வந்து மேட் பண்ணிருப்பாங்க. இது என்ன செய்யும்னா தண்ணியில லாசஸ் இல்லாம ஒரே மாதிரி இப்ப நீங்க அடிபம்புல தண்ணி அடிக்கும் பொழுது ஸ்ட்ரக்காய் தண்ணி ஊத்தும். பாத்துருக்கீங்களா? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? அப்ப அப்படி இல்லாம ஒரே யூனிஃபார்மா தண்ணி வரணும் அப்படின்னா அந்த ஏர் பபிள்ஸ் ரிமூவ் பண்றதுக்காண்டி உள்ள இந்த ஏர் பபிள்ஸ் வந்து 2 சைடு ப்ரொவைட் பண்ணிருக்கோம். அது ப்ரொவைட் பண்ணிட்டோம்னா அது ஏர்னா இதுக்குள்ள ஒட்டியாந்துரும். தண்ணி வந்து ஒரே மாதிரி ஃப்ளோ ரேட்ல கிடைக்கும். ஒரு டேப் வாட்டர் தொறந்தா எப்படி வருமோ அதே மாதிரி கிடைக்கும். கிளியர்? ஓகே. அப்ப ரெசிப்ரோசிட்டியோட Yes, sir. அப்ளிகேஷன் தான் ஹேண்ட் பம்ப்ல இருக்கு. இந்த அடிபிப்பு சொல்றதுல. ஓகே. An air vessel is a closed chamber
made of cast iron. அதுக்கடுத்து it is used to provide a uniform discharge from the reciprocating pump. அப்போ ஒரே மாதிரியான யூனிஃபார்ம் டிஸ்சார்ஜ் கொடுக்குறது தான் அந்த ரெசிபிரேட்டிங் பம்ப் கொடுக்குறது தான் அந்த ஏர் வெசலோட காரணம். அதுக்கடுத்து வித் ஏர் வெசல் வித்தவுட் ஏர் வெசல் அப்படின்னு போட்டுருங்க. அப்ப வித் ஏர் வெசல் வெசல்ஸ் ஏர் வெசல்ஸ் இருந்தா என்ன செயல்படும், ஏர் வெசல் இல்லாட்டி என்ன செயல்படும். Some reciprocating pump are provided with a separate air vessel attached to the suction and delivery pipe. மேல பாருங்க, நான் கொடுத்த படத்துல சக்ஷன் பைப்லையும் டெலிவரி பைப்ல தான் கொடுத்துருப்பேன். இது எதுக்காண்டி கொடுக்குறோம் அப்படின்னா, இப்ப எக்ஸஸ் குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் வருது அப்படின்னா அந்த ஏர் வந்து கம்ப்ரஸ் பண்ணி தனியா பிரிச்சு எடுத்துட்டு தண்ணி வந்து வெளியே யூனிஃபார்மா அனுப்புறதுக்கு யூஸ் ஆகும். அதே ஏர் வெசல் இல்லை அப்படின்னா அந்த உள்ளுக்குள்ள என்ன இருக்கும், ஏர் வந்து உள்ளுக்குள்ள பபிள்ஸ் கிரியேட் பண்ணி அந்த லாசஸ் ஏற்படுத்தும். அப்படி இல்லை அப்படின்னா அந்த சின்ன சின்ன ஏர் 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 சுத்திக்கிட்டு உள்ளுக்குள்ள அந்த தண்ணி வந்து ஸ்டக்காய் இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்க அடிக்கும் போது அந்த பிரச்சனை வரும். அப்ப லைட்டா போட்டுருக்கேன். ஏர் வெசல்னா என்னன்னு கேட்டிருக்கான். தண்ணியோட ஃப்ளோ ரேட்டு ஒரே யூனிஃபார்மா இருக்கணும். அதுக்காண்டி வந்து சாம்பர் ப்ரொவைட் பண்ணுவோம் கேஸ்ட் அயர்ன்ல. அது சக்ஷன் பைப்லையும் டெலிவரி பைப்லையும் ப்ரொவைட் பண்ணுவோம். வச்சுக்கிறேன். அப்ப சம் பண்ணிருக்கிறேன். சம் ரெசிப்ரோகேட்டிங் pump are provided with a separate air vessel attached to the suction and delivery pipe. Suction and delivery pipe. அதுக்கு இருக்கிறேங்க. அப்ப its main function is to accumulate excess quantity of water by compressing the air in the vessel. The air in the vessel. Okay. Okay. Without air vessel. எப்ப சார் வித்தவுட் ஏர் வெசல் அப்படின்னா, சில இடத்துங்கள்ல ஏர் வெசலே ப்ரொவைட் பண்ண மாட்டோம். ஏன்னா அங்க வந்து உள்ளுக்குள்ள வந்து நமக்கு அந்த பபிள்ஸ் கிரியேட் ஆகலாம், உள்ளுக்குள்ள ஏர் மினிமம் தேவைப்படும் டீஏரேட் பண்றதுக்காண்டி வாட்டரை. அப்ப அதனால உள்ளுக்குள்ள என்ன செய்வோம் அப்படின்னா அங்கே வித்தவுட் ஏர் வெசல் யூஸ் பண்ணுவோம். லைட்டா எழுதிக்கிறேங்க, கேட்டதுல இதான் லைட்டா எழுதிக்கிறேங்க. வித்தவுட் ஏர் வெசல் இதை கொடுத்துட்டு ஏதாச்சும் விடுபட்டு இருக்க ஃப்ரீ மெக்கானிசம் லைட்டா பாக்குறேன். அப்படி இல்லாட்டி அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. வித்தவுட் ஏர் வெசல் என்ன சார் அப்படின்னா, அதாவது சம் பம்ப்
pump lock the air vessel because of the nature of the air, sorry, because of the nature of the air work. அப்ப சில இடத்துல ஏர் விசிலே நமக்கு தேவைப்படாது. அந்த நேச்சர் ஒர்க்குக்கு தகுந்த மாதிரி. அப்படி ஏர் கிரியேட் ஆகிறது நம்ம வந்து பாசிட்டிவ் பயன்படுத்திக்கிற மாதிரி. அப்ப எக்ஸாம்பிள் சொல்ல போனோம்னா ஃபார் எக்ஸாம்பிள் எழுதிக்கிறேன். The reciprocating boiler feed pump pumps does not have air vessel because they may introduce air into the degraded water. Sorry, deaerated water. Okay. நான் லைட்டா நோட் பண்ணிக்கிறேங்க. அவ்வளவுதான். வேற வெயிட். ஒரு நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. ஏதாச்சும் ஃபீல்டு விட்டுருக்கோமான்னு பார்த்துக்கிறேன். வெயிட். ஹைட்ராலிக் ஜம்ப்ல வந்து ஒரு டேபிள் ஸ்னைல் தான் விட்டுருந்தோம். அதை கொடுத்தாங்க. ஹைட்ராலிக் ஜம்ப் இங்கே ஓப்பன் சேனல் தான் எடுத்தேன். லாஸ்டா 3வது பார்ட்லாம் எடுத்தேன். வெயிட் அப்படி எடுத்துக்கிறேன் சார். வெயிட். அந்த டெப்த் வச்சு ஒரு பார்ட்ல கொடுத்துருப்பேன். அந்த இதுதான். பாருங்க. இந்த இடத்துல இங்க ஒரு ரூல் நம்பர் ஒன்று யூஸ் பண்ணிருக்கேன் அந்த ஹைட்ராலிக் ஜம்ப்ல. அப்ப அது ஒரு ரூல் நம்பரை வச்சு ஒரு டேபிள் சென்டர் இருக்கு. அப்ப கீழே எழுதிக்கிறேங்க. இந்த அது பக்கத்துல எழுதிக்கிறேன். லாஸ்டோட எழுதிக்கிறேங்க. இடம் தான் ஹைட்ராலிக் ஜம்ப் எந்த கேட்டகரியில இருக்கும். அப்ப இதுல போடக்கூடிய ரூல் நம்பரோட வேல்யூ அப்புறோட வேல்யூ, அதாவது ரூல் நம்பர் 1 to 1.7 இருக்கு அப்படின்னா அதான் அன்டுலர் ஜம்ப்னு சொல்லுவாங்க. அன்டுலர் ஜம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. பாட்டில் ஜம்ப் ஆகுது. அதே 1.7 to 2.5 இருக்கு அப்படின்னா வீக் ஜம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. வீக் ஜம்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே 2.5 ஆரம்பிச்சு 4.5 இருக்கு அப்படின்னா அத ஆசிலேட்டிங் ஜம்ப்னு சொல்லுவாங்க. அதே 4.5 ஆரம்பிச்சு 9 வரை இருந்துச்சு அப்படின்னா ஸ்டெடி ஜம்ப்னு சொல்லுவாங்க. ஸ்டெடி ஜம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து 9க்கு மேல இருக்கு அப்படின்னா ஸ்ட்ராங் ஜம்ப் அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளவுதான். இந்த வேல்யூ மாற்றம் பண்ணிக்கிறேன். வேற
கிட்டத்தட்ட எல்லாம் முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். வெயிட். ஓகே, ஓகே. ரெசிபிலிட்டி பம்போட மேக்ஸிமம் பவர் கன்சியூம் எவ்வளவு பண்ணோம் அப்படின்னா, நீ கேட்டது வரை லைட்டா தெரியுது. ஆனா எஃபிஷியன்சி ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். அதாவது மேக்ஸிமம் பவர் கன்சியூம் போடுங்க. eta equal to power at outlet or the power at inlet. நீங்க 100 போட்டீங்கன்னா இன் பர்சன்டேஜ் எஃபிஷியன்சி வருது. அப்ப பவர் ரிக்வயர்டு டு ட்ரைவ் தி ரெசிபிலிட்டி பம்ப். ஒரு ரெசிபிலிட்டி பம்ப் இயக்க தேவையான ஆற்றல் எவ்வளவு இருக்கணும் அப்படின்னா, பவர் ரிக்வயர்டு டு ட்ரைவ் தி ரெசிப்ரோகேட்டிங் பம்ப். PI equal to காமா Q கட்சிங் கலக்கணும். அவ்வளவுதான். அவ்வளவுதான் சார். கிட்டத்தட்ட எல்லாமே சொல்லி முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே சார், புரியுதா சார்? ஹைட்ராலிக்ஸ்ல யாருக்காச்சும் டவுட் இருக்கா? ஹைட்ராலிக்ஸ் முடிச்சாச்சு ஃபுல்லா. கிளியர்? ஓகே தான், நல்லா இருக்கேன். ஓகே. அதாவது இப்போ உங்களுக்கு டிப்ளமோக்கு வந்து உங்களுக்கு இப்ப டெஸ்ட் வராது. ஆனா இப்ப கொடுக்கக்கூடியதுல உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்கணும் அப்படிங்கறத பாத்துக்கிறேங்க. இப்ப டிப்ளமோ வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, உங்க சிலபஸ் முடிச்சாச்சு. இந்த சாயில் லைன், அப்புறம் சர்வேல ஜிபிஎஸ், அப்புறம் இதுல வந்து எம்ஐஎஸ் வந்து அதுல கொஸ்டின் அது கேட்கறதுல இதுதான் ஒரு நாளைக்கு நடத்துறேன் அப்படின்னா, அவ பிராக்கெட்ல டிப்ளமோ மென்ஷன் பண்ணுவேன். அப்போ வந்து நீங்க கிளாஸ் பார்த்துட்டா போதும். இனிமேல் நீங்க என்ன செய்யணும்னா, ஜூன் 14ஆம் தேதி தான் நோட்டிபிகேஷன். ஜூன் 14ஆம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து கரெக்டா நோட்டிபிகேஷன் வர்ற அன்னையிலேருந்தே, மறுநாளோட இல்ல, அன்னையிலேருந்து உங்களுக்கு டெஸ்ட் ஆரம்பிச்சிடும். டிப்ளமோ சேனல்ல இருக்கக்கூடியவங்க, அது ரெக்கார்டிங்ல பார்த்தாலும் சரி, இப்ப லைவ்ல பார்த்தாலும் சரி, அவங்க டெஸ்ட் ஆரம்பிச்சிடும். அவ அது வரையும் நீங்க என்ன செய்யணும், அந்த 2 மாசம் கேப்பை யூஸ் பண்ணிட்டு நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். ஆனா ஏஇக்கு அப்படி இல்ல, முன்னாடி இன்டர்வியூ நான் இன்டர்வியூ போஸ்டிங் வர்றதுனால நீங்க வந்து என்ன செய்யணும், உங்களுக்கு ஏப்ரல் எண்ட்ல தான் கிளாஸ் முடியுது. இப்ப 4லேருந்து சாயில் மெக்கானிக்ஸ் ஃபவுண்டேஷன் போகும் 10 நாள் கண்டினியூஸா. அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து என்ன வரும் அப்படின்னா, இரிகேஷன் ஹைட்ராலஜி, அதுக்கடுத்து ஏர்போர்ட் இன்ஜினியரிங், ஹார்பர் டாக்ஸ், அதுக்கடுத்து பேமெண்ட் டிசைன், ஹைவே மெட்டீரியல் அண்ட் மெயின்டெனன்ஸ். இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் குட்டி குட்டியா ஒவ்வொரு இடத்துல ஒரு இப்போ சென்டா இல்ல ஃபெயிலியர்ஸ் விட்டு வச்சிருக்கோம். தியரிஸ் ஆஃப் ஃபெயிலியர் ஒரு டாபிக் வந்து விட்டுருக்கோம். அதே வந்து அனாலிசிஸ்ல 3 டாபிக் விட்டுருப்போம். ஆர்எஸ் அண்ட் கேபிளும், மேட்ரிக்ஸும், உங்களுக்கு ஐஎல்டி விட்டுருப்போம். அதுக்கடுத்து ஜிபிஎஸ் தான் நடத்துறேன்னு சொல்லிட்டேன். அவ்வளவுதான். இது மாதிரி விஷயங்கள் இங்கே விட்டுருப்போம். அதெல்லாம் மொத்தம் முடிக்கிற மாதிரி இருக்கும். இரிகேஷன் 5 கிளாஸ், ஹைட்ராலஜி 4 கிளாஸ், 9 கிளாஸ். அப்ப 9 கிளாஸ்ங்கிறது 4 5 நாளுக்கு நான் வைங்க. எனக்கு சாயில் மெக்கானிக்ஸ் டோட்டலா 20 செஷன் தேவைப்படும். சாயில் ஃபவுண்டேஷன் எழுத முடிக்க 10 நாள். அப்ப அங்கிட்டு 15 நாள். அதுக்கடுத்து எனக்கு ஏர்போர்ட் இன்ஜினியரிங் ஒரு கிளாஸ், டாக் அண்ட் சார் டாக்ஸ் அண்ட் ஹார்பர் டாக்ஸுக்கு ஒரு கிளாஸ், ஒரு நாள், 16 நாள். அதுக்கடுத்து வந்து எனக்கு பேமெண்ட் டிசைன் நடத்துறதுக்கு ஒரு செஷன், ஹைவே மெட்டீரியல் அண்ட் மெயின்டெனன்ஸ் எடுத்து ஒரு செஷன். அப்போ ஒரு நாள், 17 நாள். அப்புறம் எனக்கு ஆர்எஸ் அண்ட் கேபிள் நடத்துறதுக்கு ஒரு செஷன், அதுக்கடுத்து வந்து ஐஎன் நடத்துறதுக்கு ஒரு செஷன். மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு 1.5 மார்க் எடுக்கிறதுக்கு எனக்கு ஒரு செஷனே போதும். உங்களுக்கு செமஸ்டர் எக்ஸாம் சொல்ற அளவுக்கு ப்ரீ கொஸ்டின் நடத்துறதுனால 2 செஷன் தேவைப்படும், ஒரு செஷன். எப்படி பார்த்தாலும் ஒரு 20 நாள்ல முடிச்சிடும் உங்களுக்கு. இருந்தாலும் எக்ஸ்ட்ரா 10 நாள் நான் வச்சிருக்கேன் ஏப்ரல். கிளியர்? என்ன சொல்ல புரியுதா உங்களுக்கு? என்னுடைய ஒர்க் 20 இருந்தாலும் நம்ம முன்ன பின்ன மாறலாம். அதனால வந்து நான் ஒரு 10 நாள் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். அதனால வந்து உங்களுக்கான டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் வந்து இடையே ஆரம்பிச்சிடும். ஏன்னா உங்களுக்கு இன்டர்வியூ போஸ்டிங் வர அதை கன்சிடர் பண்ணி முன்னாடியே ஆரம்பிக்கும். அதுல ஃபர்ஸ்ட் வந்து 16 டெஸ்ட்ல உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குன்னா, ஃபர்ஸ்ட் யூனிட் டெஸ்ட் வந்து உங்களுக்கு ஆர்சிசி பிரின்சஸ் காங்கிரீட் ஜாகிரபி. லைட்டா ஒரு 2-3 சொல்றேன், அதையும் ஞாபகம் வச்சுக்கிறது. நீங்க அது எப்படி ரிவிஷன் போகணும். அதை நாளைக்கு வந்துடும். இன்னைக்கே ரெடி பண்ணிட்டோம். இதெல்லாம் திருப்பி கரெக்ஷன் இருக்காது, சிலதும் ரிப்பீட் ஆயிடுச்சு, மாத்திருக்கோம்.
அதுக்கடுத்து 2வது யூனிட் டெஸ்ட் வந்து செக்ஷுவல் அனாலிசிஸ், எக்கனாமிக்ஸ், பெர்சன்டேஜ். 3வது வந்து இரிகேஷன், ஹைட்ராலஜி, எக்கனாமிக்ஸ்ல 2வது பார்ட் நான் டாபிக் குடுப்பேன். ப்ராஃபிட் அண்ட் லாஸ். 5வது வந்து ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸும் ஃபால்ட்டி. 6வது கான்கிரீட் டெக்னாலஜி. அதுலயே வந்து எப்பவும்ல வந்து பம்ப் அண்ட் டர்பைன் தனியா பிரிச்சு நான் வைக்கிறேன். அதுக்கடுத்து பாலிட்டி இல்ல பாதி டைம் அண்ட் ஒர்க். அதுக்கடுத்து ஸ்டீல் அண்ட் பாலிட்டில மறுபடியும். அதுக்கடுத்து சர்வே, அடுத்து யூனிட் 8. அப்புறம் சாயில் மெக்கானிக்ஸும் ஹிஸ்டரி, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். 10வது டெஸ்ட் வந்து ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் பத்தி தனியா வைக்கிறேன். அது 11வது வந்து ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியலும் ஐஎன்எம்மும் கொடுக்குறேன். ஐஎன்எம்ல பாதி. அதே 12வது யூனிட் டெஸ்ட்ல ஆர்டிஹெச்ஏ, அது என்னன்னா ரயில்வே, டாக்ஸ் ஹார்பர், ஏர்போர்ட். அதுக்கடுத்து ஐஎன்எம் அதோட சேர்த்து வைக்கிறேன். சார் என்ன சொல்ல முடியுதா உங்களுக்கு? அப்ப டெக்னிக்கல் பிளஸ் ஜெனரல் ஸ்டடீஸ். Yes, sir. ஜெனரல் ஸ்டடீஸ்ல ஆப்டிடியூட் கலந்து தான் வைக்கிறேன். அப்ப இந்த யூனிட் டெஸ்ட் இப்பயே நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டைம் கொடுப்பேன். ஒவ்வொரு யூனிட் டெஸ்ட்டுக்கு மினிமம் 2 to 3 நாள் இருக்கும். அந்த சப்ஜெக்ட் தகுந்த மாதிரி நீங்க ப்ரிப்பேர் பண்ணிட்டு எழுதிட்டீங்க அப்படின்னா யூனிட் டெஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கடுத்து லாஸ்டா உங்களுக்கு சிலபஸ்லாம் முடிஞ்சிருக்கும். ஒரு 15 நாள் 14 நாள் டைம் கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் வந்து ஒரு 5 to 7 வைப்பேன். 200 கொஸ்டினா கொடுத்து டெக்னிக்கல் 200, ஜெனரல் ஸ்டடீஸ் வந்து 3. தமிழ் எலிஜிபிலிட்டி சேர்க்காம அவ்வளவுதான். எல்லா கொஸ்டினும் அப்டேட் பண்ண கொஸ்டின் தான். இப்ப ரீசெண்டா நம்ம இன்ஸ்டியூட்ல ரிவிஷன்ஸ் அப்டேட் பண்ணிருக்கோம் கொஸ்டின்ஸ் எல்லாம். யூனிட் டெஸ்ட் இருக்கட்டும் எல்லாமே. அதெல்லாம் இன்னும் உங்களுக்கு நான் கொடுக்கல. இப்ப கொடுத்துட்டு இருக்கிறதெல்லாம் இதுதான். இப்ப நான் அப்டேட் பண்ணிருக்கக்கூடிய கொஸ்டின் எல்லாமே பிடிஎஃப் தான் கொடுக்க போறேன். ஆன்லைன்ல கொடுக்க போறது. இப்ப கொடுத்துட்டு இருக்கிறதுனா உங்களுக்கு ஆல்ரெடி இருக்க கொஸ்டின் தான் உங்களுக்கு ஆன்லைன்ல கொடுத்துட்டு இருக்கேன் டெஸ்டா. அதனால நீங்க ரிவிஷன் பண்ணீங்கன்னா இப்ப கொடுக்கக்கூடிய டெஸ்ட் உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதை நல்லா யோசிச்சு வச்சுக்கிறேங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அப்ப இது நீங்க கரெக்டா இதுவரையும் நான் கொடுத்த இந்த இப்ப ஏப்ரல் 2 வரையும் கிட்டத்தட்ட 120 நாள். இந்த 120 நாள்ல இதுவரையும் 3 மாசம் 90 நாள் முடிஞ்சிருக்கு. இதுல கிட்டத்தட்ட 8 நாள் லீவ் விட்டுருக்கோம். 8 நாளா ஒரு நாளைக்கு 2 செஷனா ஒரு நாள் கணக்கு வச்சு 8 நாள் ஒரு செஷன். 8 நாள் கணக்கு லீவ் விட்டுருக்கேன் உங்களுக்கு 90 நாள்ல. மீதி எத்தனை நாள் கிளாஸ் நடந்திருக்கு அப்படின்னா 81 நாள் நடந்தது கிளாஸ். என்ன சொல்ல முடியுது உங்களுக்கு? அதோட 2 பிரிக்கிட்டீங்கன்னா அத்தனை செஷன் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 80க்கு 160 செஷன். 161 செஷன் நடந்திருக்கு. சாரி 163 செஷன் நடந்திருக்கு. கிளியர்? என்ன சொல்ல முடியுது உங்களுக்கு? ஓகே. அப்ப எல்லாமே கணக்கு இருக்கு. எல்லாமே ரெக்கார்ட் வச்சுட்டே இருக்கணும். எந்த செஷன் என்னைக்கு நடந்திருக்கு, அது எத்தனை மணி கிளாஸ் நடந்திருக்கு, என்ன சப்ஜெக்ட் கொண்டு வந்திருக்கோம், எப்பெல்லாம் குரூப்ல வந்து டெஸ்ட் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு எல்லா டீலையுமே எக்ஸல் சீட்ல டைப் பண்ண சொல்லிட்டு அதை தனியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதனால வந்து நீங்க கரெக்டா யூட்டிலைஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு கொஸ்டின் வந்து டிஃப்ரெண்ட் கொஸ்டினா எடுத்துருக்கோம். ஸ்டாண்டர்ட் புக்ல இருந்து நாங்களா கொஸ்டின் மேக் பண்ணிருக்கோம். நம்ம சப்ஜெக்ட்ல இருந்து எப்படி அவங்க அப்படிதானே கேட்கறாங்க அப்படின்னு யோசிச்சு யூனிட் டெஸ்ட் நடக்குது எல்லாமே. ஓகே ஓகே சார். நாளைக்கு காலைல ஜியோடெக்னிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ண போறேன். சாயில் மெக்கானிக்ஸ் அண்ட் ஃபவுண்டேஷன் இன்ஜினியரிங் ஸ்டார்ட் பண்ண போறேன். 10 நாள் 20 செஷன். பெரிய சப்ஜெக்ட்ல அதனால 20 செஷன் வந்துடும். ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே கட் பண்றேன். சார் அந்த டெஸ்ட் ஷெட்யூல் மட்டும் பிஃபோர் அனுப்புங்க சார். மேடம் ஓகேவா? நான் கரெக்ஷன் பண்ணிட்டு இன்னைக்கு சாரி நாளைக்குமே டவுட் தான். சரிங்க நைட் தான் நான் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிளாஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் அனுப்புறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதனால நிறைய கரெக்ஷன்ஸ் இருக்கு. ஏன்னா நிறைய வந்து உள்ள திருப்பி வர்ற மாதிரி இருக்கு. அதனால கொஸ்டின் எடுத்துட்டோம் ஃபுல்லா. அந்த ஆர்வைஸ் செல் பிரிக்கிறது தான் டவுட் இருக்கு. நான் அனுப்பிடுறேன் குரூப்ல. 2 நாளுக்குள்ள அனுப்பிடுறேன் மேக்ஸிமம். ஓகே சரிங்க சார். கட் பண்றேன் சார். தேங்க்யூ சார். Thank you, sir. தேங்க்யூ சார்.